திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. ஏகம்பத்துரை எந்தாய் போற்றி, பாகம் பெண்ணொரு ஆனாய் போற்றி. அண்ணாமலையும் அண்ணா போற்றி, கண்ணாரமுதக் கடலே போற்றி. காவாய் கனகத்திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. நமச்சிவாய வாழ்க, நாதன் தாள் வாழ்க. அன்பர்களுக்கு ஆன்ம வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பதும் பார்த்து கொண்டிருப்பதும் சிகாரம் சைவ நெறி பாடசாலை என்கிற டெலிகிராம் சேனல் மூலம் ஒவ்வொரு நாளும் அதிகாலை 5:20 மணிக்கு திருநெறிய தமிழோசை என்கிற தலைப்பின் கீழே 12 திருமுறை பாராயணம் செய்து வருகிறோம். அந்த வகையில சிவபெருமானுடைய பெரும் கருணையினாலே திருமூல நாயனார் இயற்றிய திருமந்திரம் என்கிற நூலினை ஒரு நாளைக்கு ஒரு பாடல் என்கிற வரிசையில் சிந்தித்து வருகிறோம். நம்முடைய நிகழ்ச்சிக்கு வருகை தந்துள்ள அத்தனை அடியார் பெருமக்களுடைய பொன்னார் திருவடிகளையும் மனம் மொழி மெய்களாலே வணங்கி நிகழ்ச்சிக்குள் இனிதன் நுழைவோம். நுழைவதற்கு முன்பதாக 12 திருமுறை ஆசிரியர்கள் துதி, திருக்கதவும் அடைதல், திருக்கதவும் திறத்தல், திருப்பள்ளி எழுச்சி போன்ற பாடல்கள் எல்லாம் பாடி நிகழ்ச்சியை துவங்குவது ஒரு வழக்கமாக வைத்திருக்கிறோம். அந்த வகையில நம்முடைய நிகழ்ச்சியில் 12 திருமுறை ஆசிரியர் துதியினை படிப்பதற்கு முன்பதாக 4 துதி படிப்பதற்கு மதுரை என்பதையைச் சேர்ந்த மதுரையில் வசிக்கக்கூடிய சிவ திரு முத்து பிச்சை ஐயா அவர்களை வருக வருக என்று வரவேற்று மகிழ்கின்றோம். அதற்கு முன்பதாக நாம் இந்த சிகாரம் சைவநெறி பாடசாலை நிகழ்ச்சியை இந்த டெலிகிராம் சேனலை துவங்கி 3 ஆண்டுகள் நிறைவு பெற்று இன்றைக்கு நாம் 4ஆம் ஆண்டில் அடியெடுத்து வைத்திருக்கிறோம். எம்பெருமானுடைய பெரும் கருணையினாலே இன்னும் நாம் மிகப்பெரிய சேவைகள் எல்லாம் செய்து அடியார் பெருமக்களை நடமாடும் ஒரு கோவிலாக மாற்றக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு வேதி வினையை நம்முடைய சிகாரம் சைவநெறி பாடசாலை செய்யும் என்று சொல்லி எம்பெருமானுடைய பெரும் கருணை நமக்கு மிகப்பெரிய தோன்றா துணையாக இருந்து மிகப்பெரிய ஆட்கொள்ளுதலை, அடியார் பெருமக்களை ஆட்கொண்டு அவர்களை சைவ சமயத்தில் நன்னெறிப்படுத்துவதற்கு மிகப்பெரிய ஒரு ஊன்றுகோலாக இது இருக்கும் என்று நம்பி இந்த சிகாரம் சைவநெறி பாடசாலை எம்பெருமான் திருவருள் கருணைக்கு அர்ப்பணிச்சு நிகழ்ச்சிக்குள் இனிதன் நுழைவோம். எப்பொழுதும் போல துதியோடு நிகழ்ச்சியை துவங்குவோம். வாங்க முத்தையா. திருச்சிற்றம்பலம். அனைத்து அடியார் பெருமக்கள் திருவடியும் வழங்குகிறேன். நற்றமிழ் வல்ல 4 துதி. ஊழியர்கோன் வெப்பு ஒளித்த புகழியர்கோன் கடல் போற்றி, ஆலிமிசை கல்மிதப்பில் அணைந்த பிறார் நடி போற்றி, வாழி திரு நாவலூர் வந்தொண்டர் பதம் போற்றி, ஊழிமலி திருவாத ஊரார் திருத்தால் போற்றி, ஊழிமலி திருவாத ஊரார் திருத்தால் போற்றி. நன்றிங்க. திருச்சிற்றம்பலம். நன்றி நன்றி. வாங்க. அடுத்து நம்முடைய நிகழ்ச்சியில் திருக்கதம். அடுத்து நம்முடைய நிகழ்ச்சியில் 12 திருமுறை ஆசிரியர் துதி படிப்பதற்காக திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசியில் வசிக்கக்கூடிய சிவ திருமதி செண்பகவல்லி அம்மையார் அவர்கள். வாங்க. திருச்சிற்றம்பலம். அனைத்து அடியார் திருவிழையும் வணங்குகிறோம். 12 திருமுறை அருளி அருளாளர்கள் திருஞான சம்பந்தர், வாகீசர், சுந்தரர், திருவாத ஊரர், மற்றை திருமாளிகை தேவ சேந்தனார், கருவூரர், தெல்லு பூந்துருத்தி நம்பி, வருணான கண்டராதித்தர், வேணாட்டடிகள் வாழ்ந்த திருவாலி அமுதர், மருவு புருடோத்தமர், சேதிராய மூலர், மண்ணு திரு ஆலவாயார், ஒரு காரை காலம்மை ஐயடிகள் சேரமான், ஒளிர்கீரர் கல்லாடனார், உன் கபிலர் பரணர் மெய்குணர் இளம் பெருமானோடு ஓங்கும் அதிராவடிகளார், திருமேவு பட்டின தடிகளோடு நம்பியாண்டார், நம்பி சேக்கிழாரும், சிவநெறி திருமுறைகள் 12 அருள் செய்த தெய்வீக தன்மையோரே, திருமேவு பட்டின தடிகளோடு நம்பியாண்டார், நம்பி சேக்கிழாரும், சிவநெறி திருமுறைகள் 12 அருள் செய்த தெய்வீக தன்மையோரே. திருச்சிற்றம்பலம். நன்றிங்க ஐயா. நன்றிம்மா. திருச்சிற்றம்பலம். அடுத்து நம்முடைய நிகழ்ச்சியில் திருக்கதவும் அடைதல்
பாடுவதற்காக காமாட்சி அம்மா, அதாவது காஞ்சிபுரம் மாவட்டம், காஞ்சிபுரத்தில் வசிக்கக்கூடிய சிவத்திருமதி காமாட்சி குமார் அம்மையார் அவர்கள். வாங்கம்மா. சிற்றம்பலம். அனைத்து அடியார் பெருமக்களும் மனம் மொழி மெய்களால் வணங்கிறோம். நமச்சிவாய வாழ்க, நாதன் தாழ் வாழ்க. திருச்சிற்றம்பலம். அருட்பெருகு தனி கடலும் உலகுக்கெல்லாம் அன்பு செறி கடலுமாம் எனவும் ஓங்கும் பொருட்சமய முதற் செய்வ நெறிதான் பெற்ற புண்ணிய கண்டு இரண்டெனவும் புவனம் உய்ய இரு கடவுள் உண்டருளும் அருளும் உலகம் எல்லாம் இயன்றால் தன் திருவருளும் எனவும் கூடி தெருகலை ஞான கன்றும் அரசும் சென்று செஞ்சடை வானவர் கோயில் சேர்ந்தாரன்றே. செஞ்சடை வானவர் கோயில் சேர்ந்தாரன்றே. நன்றிங்க ஐயா. திருச்சிற்றம்பலம். மிக்க நன்றிமா சிவபெருமன். அடுத்து திருக்கதவம் திறத்தல் பாடுவதற்காக நாமக்கல் மாவட்டம் நாவல்பட்டி காட்டூர் கிராமத்தை சேர்ந்த சிவத்திருமதி தேவி வெங்கடேசன் அம்மையார் அவர்கள். வாங்க. சிவ சிவா. நமச்சிவாய வாழ்க, நாதத்தால் வாழ்க. அன்பர்களுக்கு ஆன்ம வணக்கம். இந்த நாள் இனிய நாளாகட்டும். திருக்கதவும் திறத்தல். பெருமான் பேரானந்தத்து பிரியாதிருக்க பெற்றிருக்கால் அருமான் உற்றே பின்னே நீர் அம்மா அலங்கி அரற்றாதே. திருமாமணி திருக்கதவும் திறந்த போதே சிவபுரத்து திருமால் அறியா திருப்புயங்கன் திருத்தாள் சென்று சேர்வோமே. திருமால் அறியா திருப்புயங்கன் திருத்தாள் சென்று சேர்வோமே. நன்றிங்கய்யா சிவபெருமனே. நன்றி சிவபெருமன். சிவசிவா. திருச்சிற்றம்பலம். அடுத்து நம்முடைய நிகழ்ச்சியில் திருப்பள்ளி எழுச்சி தென்காசி மாவட்டம் வெங்கடேஸ்வரபுரம் சேர்ந்த சிவ திரு பாலசுப்ரமணியம் ஐயா அவர்கள் திருப்பள்ளி எழுச்சி படிப்பார்கள். வாங்க ஐயா. ஓ சிவாய நம. போற்றியன் வாழ் முதல் ஆகிய பொருளே புலர்ந்தது பூங்கடற்கு இணை துணை மலர் கொண்டு ஏற்றினின் திருமுகத்து எமக்கருள் மலரும் எழில் நகை கொண்டு நின் திருவடி தொழுகோம். சேற்றிதழ் கமலங்கள் மலரும் தன் வயல் சூழ் திருப்பெருந்துறை உரை சிவபெருமானே. ஏற்றுயர் கொடி உடையாய் எனை உடையாய் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே. திருச்சிற்றம்பலம். சிவாய நம. நன்றிங்க ஐயா. நன்றி. அடுத்து பெரும்புலர் காலை மூழ்கி பாடுவதற்காக சேலம் மாவட்டம் பூசாரிப்பட்டி கிராமத்தை சேர்ந்த சிவ திரு பெருமாள் ஐயா அவர்கள். திருச்சிற்றம்பலம். பெரும்புலர் காலை மூழ்கி பித்தற்கு பத்தராகி அரும்போடு மலர்கள் கொண்டாங்கு ஆர்வத்தை உள்ளே வைத்து விரும்பினள் விளக்கு தூபம் விதியினால் இடவல்லார்க்கு கரும்பினில் கட்டி போல்வார் கடவுர் வீரட்டனாரே. கரும்பினில் கட்டி போல்வார் கடவுர் வீரட்டனாரே. திருச்சிற்றம்பலம். நன்றிங்க சாமி. நன்றி நன்றி நன்றி. திருச்சிற்றம்பலம். அன்பர்களுக்கு ஆன்ம வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பதும் பார்த்து கொண்டிருப்பதும் சிகாரம் சைவநெறி பாடசாலை எங்கள் டெலகிராம் சேனல் மூலம் ஒவ்வொரு நாளும் அதிகாலை 5:20 மணிக்கு திருநெறிய தமிழோசை என்கிற தலைப்பின் கீழ் 12 திருமுறை பாராயணம் செய்து வருகிறோம். அதில் சிவபெருமானுடைய பெரும் கருணையினாலே குருவருளாலும் திருவருளாலும் நாம் திருமந்திரம் என்கிற நூலினை ஒரு நாளைக்கு ஒரு பாடல் என்கிற வரிசையிலே சிந்தித்து வருகிறோம். நம்முடைய நிகழ்ச்சிக்கு வந்திருக்கக்கூடிய அத்தனை உள்ளங்களையும் வருக வருக என்று வரவேற்று மீண்டும் மனமொழி மெய்களாலை வணங்கி நிகழ்ச்சிக்குள் இனிதே நுழைவோம்.
இப்படி ஒரு களத்தை நமக்கு ஏற்பாடு செய்திருக்கின்ற சிகாரம் சைவநெறி பாடசாலை 3 ஆண்டுகள் 3 ஆண்டுகளை கடந்து 4ஆம் ஆண்டில் இன்றைக்கு அடியெடுத்து வைத்திருக்கிறது. இந்த நிகழ்ச்சியையும் இந்த அற்புதமான இந்த அலைவரிசை சேனல் என்று சொல்லக்கூடிய சிகாரம் சைவநெறி பாடசாலையை தாங்கியது அடியார் பெருமக்கள் தான். ஒரு குறிப்பிட்ட நாட்கள் மட்டுமில்லாமல் தொடர்ந்து ஒரு காரியத்தை செய்வதற்கு எண்ணி துணிக கர்மம் என்று சொல்வார்கள். சிவபெருமானுக்காகவே அர்ப்பணிக்கப்பட்டு நம்முடைய நேரத்தையும் காலத்தையும் சரியாக 5:20க்கு அதிகாலையிலே செலவு செய்திருக்கிறோம். பிறகு 9:50க்கு இடி இடித்தாலும் மழை பெய்தாலும் அந்த நிகழ்ச்சியை தொடர்ந்து நடத்த வேண்டும் என்று சிவபெருமானுடைய பெருங்கருணை எண்ணி அதை நாம் தொடர்ந்து செய்து வந்திருக்கின்றோம். திருத்தொண்ட தொகை பாடாமல் நம்முடைய நிகழ்ச்சி இல்லை. சிகாரத்தை கட்டி காப்பாற்றியது திருத்தொண்ட தொகை. அடியார்களை வாழ்த்தி வாழ்த்தி வந்திருக்கிற அடியார்களை மனம் கோணாமல் மனமொழி மெய்களாலே வணங்கி அவருடைய உடலாலும் மனதாலும் மொழிகளாலும் எந்தவித துன்பத்திற்கும் ஆளாக்காமல் அவர்களை அற்புதமாக வழிநடத்தி சென்றிருக்கிறது சிகாரம் சைவநெறி பாடசாலை. அந்த வகையில இங்க வந்திருக்கிறவர்கள் அத்தனை பேர்களும் மிகப்பெரிய உன்னதமான நிலையை அடைய வேண்டும். அத முக்தி பேர் என்று சொல்லக்கூடிய மலங்கள் எல்லாம் கடந்து திருவடியை வாழும்போதே பெறுவதற்கான எல்லா வழிகளையும் சிகாரம் சைவநெறி பாடசாலை செய்து வரும் என்ற பெரிய நம்பிக்கையோடு இந்த களத்தை நமக்கு ஏற்பாடு செய்து கொடுத்திருக்கக்கூடிய சிகாரம் சைவநெறி பாடசாலைக்கும் மனமார்ந்த நன்றிகளை சொல்லி நம்ம இதுவரைக்கும் வழிநடத்தின அந்த குருவர்களுக்கும் திருவர்களுக்கும் மனமார்ந்த நன்றிகளை சொல்லி மனமொழி மெய்களாலை வணங்கி நிகழ்ச்சிகள் இனிய நுழைவோம். திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம். ஒரு காரியத்தை தொடர்ந்து செய்யறதுன்றது சாதாரண விஷயம் கிடையாது. அது 2 திருவருள் இருந்தா மட்டும்தான் செய்ய முடியும். அதுவும் காலையில 4:10க்கு தவம் வச்சிருந்தப்பெல்லாம் அப்போ ஒத்துழைச்ச அத்தனை உள்ளவங்களுக்கு மனமார்ந்த நன்றி சொல்லிக்கிறோம். தவமும் சொல்லிக் கொடுத்தோம். சரியே கிரியை யோகம் ஞானம் இதுல எந்த நெறி வேணுமானாலும் சிகாரம் சைவநெறி பாடசாலை எடுத்து சொல்வதற்கும் புரிய வைப்பதற்கும் தயாரா தான் இருக்கு. அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. எதுல சந்தேகமா இருந்தாலும் கேட்கலாம். சரியில சந்தேகமா இருந்தாலும், கிரியையில சந்தேகமா இருந்தாலும், யோகத்துல சந்தேகமா இருந்தாலும், ஞானத்துல சந்தேகமா இருந்தாலும் ஒரு குறையும் இல்லை. சாமி அந்த அளவுக்கு நமக்கு அறிவும் தெளிவும் கொடுத்திருக்கிறாரு. அதனால நமக்கு இல்லாத ஓதுவார்கள் இல்லை. அப்படிப்பட்ட அன்பர்களை சொத்தா சேர்த்து வச்சிருக்கு சிகாரம் சைவநெறி பாடசாலை. நம்ம சிகாரம் யாரை சேர்த்து வச்சிருக்கோம்? சொத்து யாருன்னா அடியார் பெருமக்கள் தான். ஆமா, ஒரு குறையும் இல்லை. அத்தனை அறிவும் இல்லை. ஓதுவா இருக்கிறாங்க. ஞானத்துக்கு ஞானம் இருக்கு. சரிக்கு சரியே இருக்கு. நிர்வாண தீட்சை வாங்கினவங்க பூஜை பண்றவங்க இருக்கத்தான் செய்யறாங்க. அதனால உங்களுக்கு எந்த சந்தேகமா இருந்தாலும் இங்க தெளிவடையலாம்னு சொல்லி நிகழ்ச்சிக்கு வந்திருக்கக்கூடிய அத்தனை அடியார் பெருமக்களையும் மீண்டும் ஒருமுறை வணங்கி நிகழ்ச்சிக்குள் நுழைவோம். நம்முடைய கதாநாயகனாக இருக்கக்கூடிய நம்ம திருமந்திரத்தினுடைய ஆசிரியராக இருக்கக்கூடிய திருமூல நாயனாருடைய பொற்பாதங்களை மனமொழி மெய்களாலே வணங்கி நமக்கு இந்த உபதேசத்தினை தந்திருக்கக்கூடிய அம்மையப்பராக இருந்து நந்தியம்பெருமானுக்கு உபதேசம் கொடுத்து நந்தியம்பெருமானுடைய பெரும் கருணையினாலே திருமூல நாயனார் அந்த உபதேசத்தை பெற்று நமக்கெல்லாம் வாரி இறைத்திருக்கிறார். அப்படிப்பட்ட குருநாதருக்கு நம்ம மனமொழி மெய்களாலே வணங்கி கொள்வோம். திருமந்திரத்தினுடைய ஆசிரியராக இருக்கக்கூடிய திருமூல நாயனாருடைய பொற்பாதங்களை மனமொழி மெய்களாலே வணங்கி நிகழ்ச்சிக்குள் போவோம். இந்த குருவருளும் திருவருளும் பற்றி அடியன் பேசாமல் இந்த நிகழ்ச்சியை தொடங்குறதே இல்லை. ஆரம்பத்தில் அடியன் நிர்வாண தீட்சைக்கு போய் வாசி யோகத்தில் வெற்றி பெற்றிருந்தாலும் அதாவது அந்த வித்தையை கற்றிருந்தாலும் சமயத்துக்குள் தொண்டாற்றுவதற்கு எனக்கு ஒரு முகாந்திரம் இல்லாமல் இருந்தது. அந்த வகையில எனக்கு சமய தொண்டாற்றுவதற்கு சமய தீட்சை கொடுத்து உதவிய என்னையும் சமயத்தில் கொண்டு சேர்த்த கூனம்பட்டி ஆதீனம் அவர்களுடைய சரணமாணிக்க சுவாமிகளுடைய பொற்பாதங்களை மனமொழி மெய்களாலை வணங்கி சமய தீட்சத்துக்கு அதாவது என்னதான் நம்ம வாசி யோகம் பெற்றிருந்தாலும் உண்மையை தெரிந்திருந்தாலும் ஆகமம் தெரிந்திருந்தாலும் சமயத்துக்குள்ள நாம தொண்டாற்றணும்னா ஒரு அடையாளம் வேணும். ஒரு அடையாளம் வேணும். அந்த அடையாளத்தை கொடுத்தது உள்ள முதல்ல பூணூல் போட்டு நம்மையும் ஒரு பொருட்டா மதிச்சு நாய் சீவி ஏற்றுவித்தன்ற மாதிரி நமக்கு தீட்சை கொடுத்த சமய தீட்சை கொடுத்த அந்த வாசியோகம் பெற்று சிவானந்த பிரம்மத்திலிருந்து வித்தையை கற்றிருந்தாலும் சமய தொண்டாற்றுவதற்கு ஒரு அடையாளம் வேண்டும் அப்படின்னும் போது நமக்கு அடையாளம் கொடுத்தது இந்த கூனம்பட்டி ஆதீனம் தான். அந்த சமய தீட்சை கொடுத்த அந்த குரு சரவணமாணிக்க சுவாமிகளுடைய பொற்பாதங்களை மனமொழி மெய்களாலை வணங்கி அடுத்து சிவபெருமானை அந்த சமய தீட்சை வாங்கின பிறகு சிவபெருமானை தீண்டக்கூடிய பாக்கியம் அடியனுக்கு கிடைத்திருந்தாலும் அடுத்து சிவதீட்சை கொடுத்து அடுத்த நிலைக்கு கொண்டு வந்த திருவாடுதுறை ஆதீனம் குருமகா சன்னிதானம் அவருடைய பொற்பாதங்களை மனமொழி மெய்களாலை வணங்கி இப்படி இந்த நிலையில கொண்டு வைத்திருக்கிற ஒரு
அற்புதமான ஞான நிலையை பேசக்கூடிய ஒரு வாய்ப்பை கொடுத்திருக்கக்கூடிய திருவருளுக்கும் குருவருளுக்கும் மனமான நன்றியை சொல்லி நம்ம நிகழ்ச்சிக்கு போவோம். இவங்கெல்லாம் அடிப்படையில நமக்கு வந்து இந்த கட்டிடத்துக்கு உதவி இருக்கிறாங்க. கட்டடம் பார்க்கறதுக்கு நல்லா இருக்குன்னா அந்த கீழே கடைக்கால் போட்டவங்கல இருந்து எல்லாரையும் சொல்லணும். அதான் ஒரு நல்ல அடியாருக்கு அழகு. ஆமா. அந்த கட்டடம் மட்டும் கண்ணுக்கு தெரியுதுன்னா அது அது கீழே யார் யார் உழைச்சிருக்காங்கன்னு தெரியல. இப்படி நான் இப்ப ஞானம் பேசுறேன்னா என்னுடைய தாய் தந்தை ஒரு காரணம், அப்பா அம்மா ஒரு காரணம், தேடல் ஒரு காரணம், சமூகம் கொடுத்த அழுத்தம் ஒரு காரணம், சமூகம் கொடுத்த வேதனை ஒரு பக்கம். ஆமா. சமூகத்துல 10ஓட 11 இல்லாம தேடல் வந்து நம்ம கொண்டு வந்து இதுல சேர்த்திருக்கு. ஏன் நம்மளால பிராமணன் ஆக முடியாது? ஏன் நம்ம வந்து பெரிய காரியங்களை செய்ய முடியாது? உயர்ந்த காரியங்களை ஏன் இவங்க மட்டும் தான் செய்யணுமான்ற ஒரு தேடல், ஒரு வெறி, இதெல்லாம் கொண்டு வந்து சாமியோட பாதத்துல எத்தனை விட்டுருச்சு. ஆமா. யாரையும் பழிவாங்கணுன்ற நோக்கம் இல்ல. நம்மால் முடியும். நம்மால வந்து பெரிய பெரிய உள்ளம், அதான் உள்ளம் பெருங்கோயில் ஊனுடம்பு ஆலயம். எண்ணங்கள்லாம் பெருசா இருந்ததுன்னா எதையும் சாதிக்கலாம். அப்படி நடத்துதான் சாதின்னு ப்ரூவ் பண்றதுக்காக தான் அடியேன் வந்தேன். அப்படி நடத்தியால நீங்க வந்து மேல வரலாம். யாருங்க கீழானவங்க கிடையாது. யாருங்க மேலானவங்க கிடையாது. தன்னுடைய எண்ணத்தால தான் உயர்ந்தவர்கள் தாழ்ந்தவர்கள்லாம் இருக்குது அப்படின்றதெல்லாம் பறைசாற்றுவதற்கு சாமி ஒரு உதாரண புருஷனா தான் நம்மள வச்சிருக்காரு. ஆமா. இந்த வகையில யாரெல்லாம் தேடலோட இருக்காங்களோ அடியேன் பெற்ற ஞானத்தை வாரி இறைக்கிறது காத்துட்டு தான் இருக்கிறேன். அந்த வகையில ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன். சிகாரத்துக்கு வந்து அடியார் பெருமக்கள் தாங்கி இருக்கிறீங்க. என்ன நான் பேசினாலும் அதை ஒரு பொருட்டா எடுத்துக்காம ஞானத்துக்காக எடுத்துக்கொண்டு இதில் பயணிக்கக்கூடிய அத்தனை உள்ளங்களுக்கும் மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். சிவபெருமான் சிவசிவா திருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம். இன்னைக்கு நம்ம திருமந்திர வகுப்புக்கு போகலாம். ஒரு சந்தோஷமான அதான் ஒரு 4ஆம் ஆண்டு எப்படிதான் இந்த 3 வருடங்கள் போச்சுன்னு தெரியல. ஆரம்பிச்சோம், அப்படியே போயிட்டு இருக்கு. ஆமா. சிவபெருமான் சிவசிவா திருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம். திருமூல நாயனாருடைய பொற்பாதங்களை மீண்டும் ஒரு முறை வணங்கி நம்ம போகலாம். பெரிய காரியம். நான்லாம் திருமந்திரத்தை தொடுவனான்றது ஒரு சந்தேகம்தான். ஆமா. வாய்ப்பே இல்லைங்க. எல்லாராலும் தொட முடியாது. நீங்க நினைக்கிற மாதிரி திருமுறையை தொடரணும்னாலே ஒரு புண்ணியம் பண்ணிருக்கணும். புண்ணியம் பண்ணா மட்டும்தான் அந்த தேவாரத்தை திருவாசகத்தை நம்மளால படிக்க முடியும். ஒரு சபையில நீங்க போய் பேசுறீங்கன்னு சொன்னா ஒண்ணு உங்களுக்கு ருத்ராட்சம் இருக்கணும், திருநீர் இருக்கணும், 5 எழுத்து இருக்கணும், பெருமான் மேல பக்தி இருக்கணும். இருந்ததுன்னா உங்களுக்கு என்ன வரும், இயல்பாவே வந்து ஒரு தைரியம் கிடைக்கும். இதுல ஏதாவது ஒரு ஆக்ஷன் இருக்கு, நடிக்கிறீங்கன்னா உங்களுக்கு பதட்டம் வந்துடும். நாடகத்தால் முன்னாடி அப்ப எல்லாமே நடிச்சுட்டு தான் இருக்கிறோம். இருந்தாலும் போலியா இருக்கிறவங்களால என்ன பண்ண முடியாது, அங்க வந்து பேச முடியாது. போலிகள் வந்து என் போன் போலிகள், மாணிக்கவாசகர் என் போன்ற போலிகள்னு சொல்றாரு. இருந்தாலும் நடிக்கிறவங்க என்ன பண்ண முடியாது, அங்க வந்து தக்க வைக்க முடியாது. போட்ட வேடத்தை தக்க வைக்க முடியாது. எவ்வளவு நாள் நடிக்க முடியும்? எவ்வளவு நாள் நடிக்க முடியும்? அடியார் மாதிரி எவ்வளவு நாள் நடிக்க முடியும்? ஏமாத்த முடியும். அப்படி நடிச்சாலும் என்ன ஆகும், சாமி அந்த வேடத்தை உறுதிப்படுத்திட்டு வரான். பொய் வேடம் போட்டாலும் அந்த வேடத்துக்கு ஏற்ற மாதிரி அந்த மரியாதை கொடுத்து, ருத்ராட்சம் போட்டு எவ்வளவு மரியாதை இருக்கான்னு சொல்லிட்டு அதுல இருந்து போட ஆரம்பிச்சிருவாங்க. அந்த மாதிரிலாம் ஒரு சூழலை உண்டாக்கி விட்டுருவார் சாமி. அதனால சாமி வந்து நம்மளை பாட வச்சிருக்கிறாருன்னா பெரிய விஷயம். நம்மள திருமுறை தொட வச்சிருக்கிறாருன்னா பெரிய விஷயம். திருநீர் பூச வச்சிருக்காருன்னா பெரிய விஷயம். 5 எழுத்து சொல்ல வச்சிருக்காருன்னா பெரிய விஷயம். முற்றோதுல பண்ண வச்சிருக்காருன்னா பெரிய விஷயம். நம்மள உயிரோட வச்சிருக்கிறதே பெரிய விஷயம். அவ்வளவுதான். ஆமா. அதுல நோய் நொடி இல்லாம வச்சிருக்காருன்னா பெரிய விஷயம். ஆமா. இவ்வளவும் நம்ம வந்து நன்றி சொல்றதுக்காக தான் கோயிலுக்கு போறோம். அப்ப அன்பே சிவன்றது உறுதியாயிப்போச்சு. அன்பே சிவன்றது உறுதியாயிப்போச்சு. நன்றி அறிதலுக்காக தான் கோயிலுக்கு போறோம். எதுக்கு போறோம்? நன்றி அறிதலுக்காகத்தான். அதுல முக்தி நெறி, பக்தி நெறி, இந்த மலங்கள்லாம் விட்டு மோட்சமும் முக்தியும் அடையணும்னா அதுக்கு குருநாதருடைய அருள் நிச்சயம் வேணும். குருவருள் இல்லைன்னா திருவருள் இல்லை அப்படின்னு சொல்லி நம்ம குருவருளுக்கு நம்முடைய உடல் பொருள் ஆவி அத்தனையும் சமர்ப்பிச்சு நிகழ்ச்சிக்குள்ள போகலாம். சிவபெருமான் சிவசிவா திருச்சிற்றம்பலம். 4ஆம் ஆண்டுல அடியெடுத்து வைக்கிறதுனால இவ்வளவு தூரம் பேச வேண்டிய ஒரு சூழல். மகிழ்ச்சி. திருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம். இன்னைக்கு உண்டான பாட்டுக்கு போலாம். திருமந்திரத்தில் 3ஆம் தந்திரத்தில் 15வது தலைப்பு, அதாவது ஆயுள் பரீட்சை. ஆயுள் பரீட்சை என்ற தலைப்பின் கீழே 14வது பாடல் நம்ம இன்னைக்கு சிந்திக்க இருக்கின்றோம். திருச்சிற்றம்பலம். ஈரைந்தும் 8 பாரஞ்சி நின்ற பகை 10 நாளாகும். 2 5 2 8
பாரஞ்சி நின்ற பகை 10 நாளாகும் வாரஞ்செய்கின்ற வகையாரஞ்சாமாகில் ஓரஞ்சொடொன்றொன்று என ஒன்றும் நாளே வாரம் செய்கின்ற வகையாரஞ்சு ஆமாகில் ஓரஞ்சோடொன்றொன்றென ஒன்றும் நாளே. இது பாடலுக்கு அப்படியே பதமா பிரிச்சு பார்த்துருவோம். ஈரைந்தும் ஐந்தும் இருமூன்றும் எட்டுக்கும் பாரஞ்சு நின்ற பகை 10 நாளாகும் வாரம் செய்கின்ற வகை ஆரஞ்சாமாகில் ஓரஞ்சு ஒன்றோடு ஒன்று என ஒன்றும் நாளே. இது பாடலை பதமா பார்த்துட்டோம், பதமா பிரிச்சு பார்த்தோம். இனி பாடலுக்கு உண்டான பொழிப்புரை தர்ம ஆதீனம் என்ன சொல்றாங்கன்னு பார்ப்போம். தர்மபுர ஆதீனம் பொழிப்புரை. பாடலுக்கு உண்டான விளக்கம் பொழிப்புரை. புராண வாயு மேற்கூறியவாறு 29 நாள் இயங்கினாலும் 28 நாள் இயங்கினாலும் ஒப்பதே ஆம். 28 நாளும் 29 நாளும் இடது நாடியிலே ஒருத்தனுக்கு பயணிச்சாலும் ஒன்னும் வேறுபாடு இல்லை. இனி 30 நாள் இயங்கின் வாழ்நாள் அப்பால் 7 நாளாகவே இருக்கும். இதுதான் பாடல பகிரங்கமா சொல்லிட்டாரு. ஒருத்தருக்கு இடது நாடியிலேயே 27 நாள் தொடர்ந்து சுவாசம் நடந்ததுன்னா அவனுடைய வாழ்நாள் 7 நாள், அவ்வளவுதான். 29 நாள் இயங்கினாலும் 7 நாள் தான். அது 28 நாள் இயங்கினாலும் அந்த 7 நாள் தான் ஆயுள். 30 நாள் இயங்கினாலும் அந்த 7 நாள் தான். அப்படின்னு 7 நாள்ல ஆயுளை பத்தின ஒரு விஷயத்த சொல்றார். இப்ப இது எப்படி நம்ம எதிர்மறையா எடுத்துக்காம நேர்மறையா எடுத்துக்கிறது? இத எதிர்மறையா எடுத்துக்கலாம். என்ன இன்னைக்கு 4ஆம் ஆண்டுல அடி எடுத்து வைக்கிறோம், வாழ்நாளை பத்தி பேசுறோம். வாழ்நாளை பத்தி பேசுறோம் இல்லையா? ஓவு நாள் உடன் பாடையில் போகும் நாள் சொல்லிட்டு சுந்தரர் சொல்லுவார். மற்ற பற்றெனக்கின்றேனின் திரு பாதமே மனம் பாவித்தேன். அந்த பாட்டுல அந்த இதுல வரும். அந்த பாடல்ல பாத்தீங்கன்னா அதுல தெளிவா சொல்லியிருப்பாரு, சுந்தரர் சொல்லுவார். அது மாதிரி நாம அந்த வாழ்நாள் பத்தி எம்பெருமான்கிட்ட ஒப்படைச்சிட்டுன்னு வச்சுங்களேன், நமக்கு அந்த பயம் தேவையில்லை. அது அடுத்த நொடியா இருந்தானே, அடுத்த வருஷமா இருந்தானே, இல்ல இன்னும் 120 வருஷமா இருந்தானே, அதை பத்தி நமக்கு கவலை தேவையில்லை. ஏன்னா ஏற்கனவே நான் என்ன கேட்கிறேன், வண்டியை நீங்களா ஓட்டுறீங்க, இல்ல வண்டியை நாமளா ஓட்டுறோம், நீ என்னையும் தான் சேர்த்துக்கிறேன். வண்டியை ஓட்டுறது நாம தான் அப்படின்னா நாம தான் ஆயுளை பத்தின்னு பயப்படணும். ஓட்டுறவன் எவனோ இருக்கிறான், அது தீர்மானிக்கிறோம் ஒருத்தர் இருக்கிறான், அவன் தான் பயப்படணும் கட்டி நம்ம பயப்படக்கூடாது. நம்ம பயப்படக்கூடாது. யார் பயப்படணும்? யார் பயப்படணும்? வண்டி ஓட்டுறவன் தான் பயப்படணும். அப்ப வண்டி ஓட்டுறது நம்ம வண்டி சாவி நம்ம கையில இருக்க இல்லையே. பெரிய பெரிய முடிவுகள் நம்மள எடுக்கிறோம் இல்லையே. அதிகாரம் நம்ம கையில இருக்க இல்லையே. பஞ்சபூதங்கள் நம்ம கையில இருக்க இல்லையே. சுவாசம் நம்ம கையில இருக்க இல்லையே. அப்ப எதுவுமே என் கையில இல்லைன்னும் போது அப்ப என்ன பண்ணணும்? அந்த ஓனர்கிட்ட தான் ஒப்படைக்கணும். நன்றி செய்வாய் பிழை செய்வாய் நானோ இதற்கு நாயகமே. ஆனா இதெல்லாம் ஆஞ்சி அறிஞ்சி வாழ்நாளை பத்தி அளந்து சொல்லியிருக்கிற திருமூல நாயனார் எவ்வளவு தெளிவா சொல்லியிருக்காரு. 29 நாள் 28 நாள் 30 நாள் இடது நாசிலேயே பயணிச்சதுன்னா அவருடைய வாழ்நாள் 7 நாள் தான் ஒரு உயிருக்கு, அவ்வளவுதான். அதுக்குதான் சொன்னேன் நான், குரு உபதேசம் பெற்றவர்களுக்கு அந்த இனிஷியல் அதை தொட்டு காண்பித்த வித்தையை கத்துக்கிறவங்களுக்கு என்ன கிடையாது, வித்தையை கத்துக்கிறவங்களுக்கு இதை பத்தின கவலை கிடையாது. அப்ப அந்த குரு உபதேசம் பெற்றவர்களுக்கு அதை பத்தின பயம் தேவையில்லை. சிவபெருமானே சிவசிவா திருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம். சரி, இந்த சுவாசம் இடத்துல தான் போகுதுன்றத உறுதிப்படுத்தணும் இல்லையா? அதுக்கு தான் சொன்னேன் நான். நீங்க அடிக்கடி அந்த பயம் தேவையில்லை. பணிஞ்சிட்டீங்கன்னா உங்களுக்கு பயம் தேவையில்லை. இருந்தாலும் உங்களுக்கு பரிசோதனை பண்ணணும்னு ஆசை இருந்ததுன்னா பண்ணுங்க.
பரிசோதனை பண்ணணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா பண்ணுங்க, நிச்சயம் பண்ணலாம். ஒரு வாக்கிங் போறீங்க, ஒரு நடக்கிறீங்க, இல்ல ஜாக்கிங் போறீங்க. ஜாக்கிங் போன உடனே இயல்பாவே மூச்சு சுவாசம் வரத்தான் செய்யும். அப்படி ஓடும்போது ரொம்ப உடம்பு சூடாயிடுச்சுன்னா உடனே யூரின் போகக்கூடாது. யூரின் போனீங்கன்னா உடனே ரத்தம் வந்துடும். இதை நீங்க கவனிச்சுக்கணும். நல்லா வேகமா ஓடுறீங்கன்னா ஓடிட்டு உடனே யூரின் போகக்கூடாது. என்ன பண்ணுவாங்கன்னா கீழே குனிய சொல்லுவாங்க, தலையை கீழே தொங்க போடுன்னுவாங்க. தொங்க போட்டா தான் ரத்தம் தலைக்கு ஏறும். அப்புறம் அந்த மூச்சு சுவாசம் ஆசுவாசப்படுத்திட்ட பிறகு அதுக்கப்புறம் நீங்க யூரின் போனீங்கன்னா இயல்பா யூரின் வரும். அதே வேகத்தோடயே அந்த இறப்பு வாங்கின ரொம்ப மூச்சு வாங்குது, வாயிலேயே வாங்குது, மூச்சு வாங்குனா அந்த நேரத்துல நீங்க யூரின் போனீங்கன்னா என்ன ஆகும் தெரியுமா? பிளட் கலந்துரும் யூரின்ல. ஆமா, ரத்தம் வீணா போயிடும். ஏன்னா மொத்த ரத்தமும் ஃபோர்ஸா போய் கலந்து ரொம்ப வேகமா போய் மூச்சு ஆ ஆ அப்படி வாங்க இருக்கிற நேரத்துல போயிட்டு நீங்க யூரின் போனீங்கன்னா என்ன ஆகும்? அழுத்தத்துக்கு ஆளாகும் இல்லையா? ஏன்னா அந்த அளவுக்கு பதறி ஓடியாந்துருக்கிறீங்க. அந்த ஓட்டத்துல ரத்தம் என்ன பண்ணும்? உடம்பு ஃபுல்லா பரவிடும். அது வந்து யூரின்ல பரவிடும். அப்புறம் பிளட் போயிடும். அதனால அப்ப என்ன பண்ணுவாங்க? அப்படி ஓடுறவங்க முதல்ல தலை குனிஞ்சு ஆசுவாசப்படுத்திக்கணும். ஆசுவாசப்படுத்தணும். அப்ப ஆசுவாசப்படுத்தின உடனே சுவாசம் அடங்கின பிறகு நார்மல் நிலைக்கு வந்துடும். நார்மல் நிலைக்கு வந்த பிறகு இயல்பா இதயம் வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். அப்போ நீங்க அந்த யூரின் போறது பண்ணி அப்போ வந்து இயல்பா இருக்கும். அது மாதிரி தான் இந்த ஆயில் கூட நம்ம பதட்டப்படாம இருந்தோம்னா நம்ம நீட்டிச்சுக்கலாம் ஆமை போல. ரொம்பலாம் ரிஸ்க் எடுத்து கொடுக்காம சாமியோட பெருங்கல்ல விதியை வந்து மதியால வெல்ல முடியும். நிச்சயம் வெல்ல முடியும். குருநாதருடைய அருள் இருந்தா நிச்சயம் வெல்லலாம். அப்ப சுவாசத்தை கண்டுபிடிக்கிற வித்தையை நீங்க கத்துக்கினீங்கன்னா சுழுமுனை மார்க்கமா உள்ள போயிடலாம். சுழுமுனை மார்க்கம்ன்றது வேற ஒண்ணும் இல்ல. கவனம் முழுக்கத்தை எடுத்துன்னு போய் நம்ம பொருள் நடுவில் வைக்க போறோம். அப்படி வைக்கும்போது நந்தி ஸ்தானத்தை நம்ம பெற போறோம். அப்ப மன ஒருமைப்பாடு வந்த உடனே ஆற்றல் வந்துடும். செங்கன் மால்னா அவ்வளவு கோபம் உள்ள மால் அப்படின்னா அந்த நந்தி விடை அவ்வளவு கோபம் வரும். அவ்வளவு அளவுக்கு அதிகாரம் அது கொடுத்து வச்சிருக்காரு. எது கொடுத்து வச்சிருக்காரு பாருங்க. கைலை அங்கணன் கைலை காக்கும் அகம்படி தொழுமை பூண்டு. கையிலேயே காப்பாத்துற வேலையை யார் கொடுக்குறாரு? யார் கொடுக்குறாரு? நந்தி எம்பெருமான் கொடுக்குறாரு. அதிகார நந்தி கிட்ட கொடுக்குறாரு. அந்த அதிகார நந்தி யாரு? நாராயணன் தான். ஆமா, பொறுப்பு யாரு கையில கொடுத்துருக்காரு பாருங்க. கடைசியில நாம வேதம் பாக்குறோம். நேத்து கூட அப்படிதான் வேதம் பாக்குறேன்னு சொல்லிட்டு நிறைய பேர் என்ன கடிந்தார்கள். இல்ல அன்பால சும்மா கொஞ்சம் வேற்றுமை பார்ப்பேன். அன்பால நம்ம கொஞ்சம் வேற்றுமை பார்க்க வேண்டியதா இருக்கு. வேற ஒண்ணுமே இல்லை. ஆக மொத்தம் சங்கர நாராயணன் தான். அவர் தான் அறியாமையாவும் இருக்கிறாரு. அரியாவும் இருக்கிறாரு, ஆமையாவும் இருக்கிறாரு. ஆமை பூந்த வீடுன்னு தெரியும், தரித்திரம் பூந்த வீடுன்னு சொல்லுவாங்க. அவ்வளவு சுலபமா இருக்கும். அறியாமை, பொறாமை, இயலாமை, முயலாமை, இதெல்லாம் ஆமைகள். இத்தனை ஆமைகள்லாம் பூந்ததுன்னா அங்க தரித்திரம் இருக்கத்தானே செய்யும். இதையெல்லாம் கடந்து எம்பெருமானுடைய பெரும் கருணையினால சுறுசுறுப்பு வரணும்னா அந்த தரித்திரம் போகணும்னா அரின்றது போகணும். பரம தரித்திராய நமக. நாராயணனுக்கு என்ன பேரு? பரம தரித்திரன். அப்போ யார் வந்து அந்த தரித்திரத்தை போக்க முடியும்? மகாலட்சுமி. ஒரு டார்ச் லைட் மாதிரி அவரு இடுப்புல மார்பிள் வச்சிருக்காருல்ல, அது வந்த பிறகு மகாலட்சுமி வந்த பிறகு அந்த தரித்திரம் போயிடும். தரித்திரம்ன்றது இருள், பீடைன்னு சொல்லுவாங்க. அந்த தரித்திரம் போயிடுச்சுன்னா நமக்கு மங்களம் தான். அப்ப யார் இறங்கி வரணும்? கீழே மகாலட்சுமி சிவபெருமான் தான் இறங்கி வரணும். அவர் தான் எல்லாமே. அப்படி இறங்கி வந்த பிறகு அந்த வெளிச்சம் வந்துடும். அப்ப தரித்திரம் போயிடும். ஆமா, இந்த உண்மையை நம்ம கத்துக்கணும். சிவபெருமானே சிவசிவா திருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம் பெருங்கருணை பெருங்கருணை பெருங்கருணை. அப்போ ஆயுள நீட்டிக்கிற வித்தையை நம்ம செய்யணும்னா குரு உபதேசம் இருந்ததுன்னா நிச்சயம் நம்ம ஜெயிச்சிடலாம். அதுல இருந்து மாற்று கருத்தும் கிடையாது. அப்ப முயற்சி பண்ணணும். என்ன முயற்சி பண்ணணும்? சுவாசத்தை மாற்றக்கூடிய அளவுக்கு நமக்கு இந்த விஷயத்தை சாமி கிட்ட கேட்டு குருநாதர்கிட்ட கேட்டு கத்துக்கணும். மற்றபடி வேற ஒண்ணும் இல்லைங்க. இந்த 27 நாள், 28 நாள், 29 நாள், 30 நாள்ன்றத இந்த பக்கம் திருப்பிடலாம். இப்ப வாழ்நாள் வந்து இடது நாசிலேயே ஓடிச்சுன்னா 7 நாள் தான் உயிரோடு இருக்குன்னு சொன்னார் இல்லையா? இது எப்படி நம்ம நேர்மறையா எடுத்துக்கலாம் அப்படின்னா, யார் ஒருத்தர் தொடர்ந்து ஆடாம அசையாம நம்ம உடம்பையே அகலா மாத்தணும். நம்ம உடம்பையே அகலா மாத்தி
நம்ம மனசையே நெய்யா அதுல விடணும். எப்படி? நம்ம உடம்புன்ற மண்ணு பாத்திரம் இருக்கு இல்லையா? நம்ம உடம்புன்றது ஒரு அகலா எடுத்துக்கங்க. ஒரு விளக்கா எடுத்துக்கங்க. நான் பலமுறை சொல்லியிருக்கிறேன். இந்த உடம்பையே அகலா மாத்துங்க. மாத்திட்டு மனசை கொண்டாந்து நெய்யா மாத்துங்க. அதுல நம்ம முதுகெலும்பை வந்து திரியா வைங்க. அது அந்த உடம்புன்ற மண் பாத்திரம் பிரம்மாவுக்கு சொந்தம். அதுல இருக்கிற மனம்ன்ற நெய் இருக்கு இல்லையா, எண்ணெய், அது வந்து நாராயணனுக்கு சொந்தம். அதுல முதுகெலும்புல நேரா வச்சு ஒரு திரி மாதிரி இருக்குது இல்லையா, அந்த திரியோட சேர்ந்த நெருப்பு இருக்குல்ல, அது ருத்ரனுக்கு சொந்தம். அப்ப மும்மூர்த்திகள் யாருன்னு நம்ம உடம்புக்குள்ள ரகசியம் தெரிஞ்சு போச்சுன்னா யாரையும் நம்ம புறக்கணிக்க வேண்டிய அவசியம் இல்லை. நேற்று கூட பிரிச்சுதான் பேசினேன். இருந்தாலும் யாரையும் நம்ம ஒதுக்க முடியாது. பிரம்மா இல்லைன்னா உடம்பு இல்லை, நாராயணன் இல்லைன்னா மனசு இல்லை, ருத்ரன் இல்லைன்னா உயிரே இல்லை. இப்ப நீங்க யாரை பிரிக்க முடியும் சொல்லுங்க? யாரை பிரிச்சு யாரை நம்ம பேதம் ஆள முடியும் சொல்லுங்க பார்க்கலாம்? உடம்புன்னு ஒண்ணு இருந்தா தானே நம்ம மனசுன்னு ஒண்ணு இருக்கும். மனசுன்னு ஒண்ணு இருந்தா தானே உயிர்னு ஒண்ணு இருக்கும். உயிர்னு ஒண்ணு இருந்தா தானே ஆன்மான்னு ஒண்ணு இருக்கும். ஆன்மான்னு ஒண்ணு இருந்தா தானே பரமான்மான்னு ஒண்ணு இருக்கும். பரமான்மான்னு ஒண்ணு இருந்தா தானே கைலாயன்னு ஒண்ணு இருக்கும். இந்த ரகசியத்தை நம்ம உணர்ந்துக்கணும். இது ஒரு தொடர் நிகழ்வு. யாரையும் பேதம் பார்க்க கூடாது. எல்லா சமயமும் எல்லா மதமும் சாமியுடையதுதான். என்ன நெறிய தெரிஞ்சுக்கிட்டதுனால நம்ம சாமிக்கு ஆட்பட்டு அடிமை செய்யும். அவரவருக்கு உள்ளபடி ஈசன் அருளாலே அவரவரை நல்லார் பொல்லார் என்று நாடுவதன் நெஞ்சமே எல்லாம் சிவன் செயல் என்று என்ன அப்படின்ற மாதிரிதான். அவருடைய செயல் தான் அது. உலகத்தை பிரிச்சு 6 கண்டமா பிரிச்சு அங்கங்க ஒரு வாழ்நாளை விட்டு பாம்பு தின்ன வைக்கிறாரு, நண்டு திங்க வைக்கிறாரு, நத்தையை திங்க வைக்கிறாரு. ஒரு பக்கம் தின்ன விட்டு வேடிக்கை பார்க்கறாரு, ஒரு பக்கம் அதெல்லாம் பாவம்னு சொல்லி நம்மள ஆள்றாரு. இவர் செய்கை யாரு அறிவார்? நல்லா பாருங்க, நமக்கு மேல இருக்க சைனாவில் எல்லாத்தையும் தின்றான். ஒண்ணு விட மாட்டேன்றான். ஒரு சார பாம்பையோ ஒரு நல்ல பாம்பையோ விட்டுறது கிடையாது. எந்த பாம்பு கிடைச்சாலும் அதை கைமா பண்ணி அதை ஒரு மசாலா ஆக்கி அதை ஃபேஷனா வந்து தின்றானுங்க. ஒரு பூச்சி விடுறது கிடையாது. ஒரு பூச்சை விடுறது கிடையாது. பார்த்தா நமக்கு கொமட்டும். அதையும் நடத்துறது இறைவன் தானே. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஒரு பல்லி விடுறது கிடையாது, ஒரு தேலை விடுறது கிடையாது. அப்படியே கொமட்டும். அதெல்லாம் வறுத்து வச்சிருப்பானுங்க. எப்படி நம்ம ஊர்ல மிச்சரை வச்சிருக்கிறோமாங்களா அது மாதிரி. அதையும் நடத்துறது யாரு? இறைவன் தான் நடத்துறாரு. அதையும் இறைவன் தான் நடத்துறாரு. கொஞ்சம் பாருங்களேன். நீங்க சைனாக்கு போனீங்கன்னா இல்ல கொரியன்ஸுக்கு போனீங்கன்னா ரொம்ப விபரீதமான பூச்சிலாம் இருக்கும். ஆமா, விபரீதமான பூச்சி இல்ல. நம்ம இதெல்லாம் பார்த்து அலறுவோமோ அதெல்லாம் அவங்களுக்கு உணவா இருக்கும். எந்த பாம்பு பார்த்து பயப்படுறோம் அதெல்லாம் அவங்களுக்கு உணவா இருக்கும். ஆமா, அப்ப அதையும் நடத்துறது இறைவன் தானே. கண்ணுக்கு மறைவா இருந்தாலும் பூமி தானே, பூமிநாதர் தானே இறைவன். அப்ப யாரை நம்ம புறக்கணிக்க முடியும்? அவங்களுக்கு அந்த அறிவை கொடுத்து அவர் நடத்துறாரு. நமக்கு மேலான அறிவு கொடுத்து நம்மள இப்படி வச்சிருக்கிறாரு. ஆமா, ஒரு பக்கம் அதை தின்ன வச்சு வேடிக்கை பார்க்கிறாரு, இன்னொரு பக்கம் தெளிஞ்ச ஆத்மாக்களை இந்தியாவில் பிறக்க வைக்கிறாரு. தென்னாருடைய சிவனையை போட்டு எந்நாட்டவருக்கும் இறைவா போட்டு. இப்படி அவங்களுக்கு ஏத்த மாதிரி சாமி தான் நடத்துறாரு. இதுல இருந்து மாற்று கருத்தும் கிடையாது. சிவபெருமான சிவசிவா திருச்சிட்டம்பலம் தில்லையம்பலம். அப்போ குரு உபதேசம் இருந்ததுன்னா நம்ம அந்த வாழ்நாளை அழகா அற்புதமா நடத்திட்டு போலான்றத உண்மை தெரிஞ்சு நம்ம என்ன பண்ணணும்? கேட்கணும். நடத்துறது இறைவன் தான். நன்றே செய்வாய் பிழை செய்வாய் நானும் இதற்கு நாயகமேன்னு கேட்டு ஒரு தெளிவு பெற்று ஒரு விடுதலையை பெற்று குருநாதருடைய கையை பிடிச்சி மேல வர்றதுக்கான வழியை பார்க்கணும். அதுல இருந்தா மாற்று கருத்து கிடையாது. அப்போ இது எப்படி நேர்மறையா கொண்டு போலாம் அப்படின்னா 27 நாளும் இந்த உடம்புன்ற அகல்ல மனன்ற நெய்ய ஊத்தி ருத்ரன்ற திரிய போட்டு உபதேசம் என்ற அறிவு குருநாதர்கிட்ட வாங்கி புருவ நடுவுல ஒரு விளக்க ஒண்ணு ஏத்திடணும். இதான் விஷயம். சொல்ல வந்தது அதுதான். நம்ம கிளையில உள்ள நுழைஞ்சாலே கிளையா ஓடி போயிடுது. சொல்ல வந்த விஷயம் அதுதான். நம்ம உடம்புன்றது அகல்ல மனம்ன்ற நெய்ய ஊத்தி முதுகெலும்ப நேரா வச்சு, முதுகெலும்பு தான் திரி, அந்த முதுகெலும்பு திரிய புருவ நடுவுல ஏத்தி ஆத்ம தீபத்தை ஏத்தி ஆன்மாவுக்கு வணக்கம் சொல்லி
ஆடாம அசையாம 27 நாள் யார் தொடர்ந்து பூர்வ நடுவுல பாக்குறாங்களோ அவங்களுக்கு சத்தியமா ஆன்ம தரிசனம் உண்டு, தன்னை அறிந்து கொள்ளுவார்கள். 27 நாள். இப்ப இந்த பாட்டையே நம்ம வந்து நெகட்டிவா இல்லாம பாசிட்டிவா மாத்திட்டோம். 27 நாள் இடது நாசில ஓடுதுன்னா அவங்களுக்கு 7 நாள் தான் உயிர் நாள் வாழ்நாள்னு சொல்லிட்டாரு. சரி, இது எப்படி பாசிட்டிவா பார்க்கலாம்னா, ஏன் நம்மளுக்கு இந்த வம்பு? அது 27 நாள் ஓடும் தனியா இருந்து அப்புறம் 7ஆம் நாள் 7 நாள் இருந்து சாகிறதுக்காக நம்ம வந்திருக்கோம். இல்ல செத்து போறதுக்கு வரல. சத்து சித்து ஆனந்தத்தை அடைவதற்கு தான் வந்திருக்கிறோம். சச்சிதானந்தத்தை பெறுவதற்கு தான் வந்திருக்கோம். அப்ப சத்து சித்து ஆனந்தத்தை பெறதுக்கு வந்த நம்ம எப்படி இருக்கணும்னா, குரு உபதேசம் பெற்று இந்த உடம்ப முதல்ல அகலா மாத்தணும். குரு உபதேசம் பெற்று இந்த மனசை நெய்யா மாத்தணும். அது எப்படி நெய்யா மாத்துறது? இந்த மனம் அப்படி வகையை பார்த்துக்கலாமா? முதல்ல பால், அது ஒரு நாள் தான் தாங்கும். அதுக்கு பிறகு ஊத்துனீங்கன்னா பாலை அதுக்கு மேல சூடு பண்ணணும். சூடு பண்ண பாலை ஆற வைக்கணும். ஆற வச்ச பால்ல தான் பிறக்க ஊத்தணும். பிறைக்கு ஊத்தணுமா பிறக்க ஊத்தணுமா தெரியல, தமிழ் எனக்கு சொல்லாடல் தெரியல. அதுக்கப்புறம் தயிரா மாறும். அப்புறம் தயிர் வந்து மோரா மாறும். மோரா எடுக்கணும். அதுக்கப்புறம் வெண்ணெய் எடுக்கணும். அதுக்கப்புறம் தான் நெய் எடுக்க முடியும். இதுதான் மனசுடைய நிலைமை. இதுக்கப்புறம் நீங்க எந்த உலகத்துல எந்த மனுஷனை பார்த்தாலும் அவன் பாலா இருக்கிறானா, தயிரா இருக்கிறானா, அவன் வந்து மோரா இருக்கிறானா, இல்ல வெண்ணெயா இருக்கிறானா, நெய்யா இருக்கிறான்னு பிரிச்சு பாருங்க. அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. பக்குவப்பட்ட ஆன்மா, பக்குவப்படாத ஆன்மா. பக்குவப்பட்ட ஆன்மா, பக்குவப்படாத ஆன்மா. அப்ப எந்த பதத்துக்கு வந்தா முக்திக்கு நெய் பதம். அதனால தான் மோட்ச தீபம் ஏற்றும் போது நெய் தீபம் போடுன்றது. பால்ல விளக்கு ஏத்த முடியுமா? கேக்குறேன். விளக்கு ஏத்த முடியாது இல்ல. சரி, தயிர்ல விளக்கு ஏத்த முடியுமா? முடியாது இல்ல. சரி, மோர்ல ஏத்த முடியுமா? ஏத்த முடியாது இல்ல. ஆனா வெண்ணெயில ஏத்தலாம்னா ஏத்தலாம். வெண்ணெய், அதுக்கப்புறம் நன்னெய், அதாவது சூடுபட்ட பிறகு வரக்கூடியது. செந்நெய் சிகப்பா இருக்கும். அப்ப எதுல விளக்கேற்ற முடியும்? பக்குவப்பட்ட ஆன்மாவுக்கு தான் தீபம் எரியும். அப்ப பக்குவப்பட்ட மனசுதான் மோட்சத்துக்கு தகுதியாகும். அப்ப பாலா இருக்கிறவங்க ஒருபோதும் அந்த பக்கம் வரமாட்டாங்க. நம்மளை பார்த்து கண்ணில் அடிப்பாங்க. படிக்க வேண்டிய வயசுல அறியாத வயசுல இந்த மாதிரி ஆயிடுச்சுன்றாங்க. தயிரா இருக்கிறவங்க நம்மளை பார்த்து கண்ணில் அடிப்பாங்க. மனோநிலை தான். அப்புறம் மோரா இருக்கிறவங்க நம்மளை பார்த்து கண்ணில் அடிப்பாங்க. இந்த வெண்ணையா வந்தவங்க கொஞ்சம் அளவுக்கு நம்ம பக்கம் வந்துருவாங்க. அதுக்கப்புறம் நெய்யானவங்க நம்ம பக்கம் வந்துருவாங்க. பக்குவப்பட்ட ஆன்மா சொல்றான். எல்லாருமா திருநீர் பூசிக்கிறாங்க இல்லையே. எல்லாருமா 5 எழுத்து சொல்றாங்க இல்லையே. சும்மா அந்த கோயிலுக்கு போந்தோன்னே சும்மா இது பண்ணிட்டு பேரம் பேசிட்டு எனக்கு அதை கொடு இதை கொடுன்னு கேட்டு ஒரு ஆர்கியூமெண்ட், ஒரு ஒப்பந்தம் ஒண்ணு போட்டு இதை செஞ்சா நான் செய்யறேன் அப்படின்னு சொல்லிட்டு இதை செஞ்சா இதை செய்யறன்ற மாதிரி பேரத்தை போட்டாலே முடிஞ்சு போச்சு. நீ எதையும் செய்வானா, நீ தான் தெரியும்ல, வாழ்நாளும் சாடினாலும் உனக்கு நல்லா தெரியும். தலையில இருக்க மொத்தம் முடி உனக்கு தெரியும். எல்லா கவுண்டவுன்னு உனக்கு தெரியும். எவ்வளவு அணுக்கள் அணுக்கு அணுவா அப்பாலுக்கு அப்பாலாய் எவ்வளவு தூரம் என்ன வச்சிருக்கணும்னு நல்லா தெரியும். வேண்டத்தக்கது அறிவாய் நீ, வேண்டும் பொழுது தருவாய் நீ. அப்ப பணியறது மட்டும் தான் என் வேலை. பணிஞ்சிடறேன். அப்போ இந்த உடம்புன்ற அகல்ல மனன்ற நெய்யை ஊத்துறதுக்கு முன்னாடி இந்த மனம் பக்குவப்பட்டிருக்குதான்னு பார்க்கணும். அப்புறம் அந்த மனம் பக்குவப்பட்டுச்சுன்னா நெய் ஸ்தானத்துக்கு வந்துருச்சுன்னா நெய்த்தானம், திரு நெய்த்தானம்னு ஒரு ஊர் இருக்கு. திரு நெய்த்தானம்னு ஒரு ஊர் இருக்கு. நெய்த்தானம்னா பக்குவப்பட்ட ஆன்மாக்கள் இருக்கிற இடம்னு அர்த்தம். அவ்வளவுதான். மோட்சத்துக்குரியவர்கள், முக்திக்குரியவர்கள். நம்ம சிகாரத்துக்கு வர்றவங்களை கூட நம்ம பாலா, தயிரா, மோரா, வெண்ணையா மாத்தி நெய்யா மாத்துற வேலையை தான் செய்யறோம். ஆமா, அந்த வேலையை தான் நம்ம செய்யறோம். அப்புறம் நெய்யா மாத்தி அதுல ஒரு தீபத்தை ஏத்தி நடமாடும் கோயிலை உற்பத்தி செய்யறோம். நடமாடும் கோயில் 4 ஒரு மெனு பொழுது ஒரு ஒன்னமா ஒருத்தர் கிடைச்சாங்கன்னா போதும், அவ்வளவுதான். அவங்களுக்கு ஞானத்தை கொடுக்காம இந்த சிகாரம் என்ன பண்றது கிடையாது, விட்டது கிடையாது. அப்போ இந்த உடம்புன்ற அகல்ல இந்த மனன்ற நெய், அப்ப இந்த மனன்ற நெய் வர்றதுக்கு இவ்வளவு நேரம் ஆகுது. உடம்பு எல்லாருக்கும் தயாரா தான் இருக்குது. மனசு வைக்கணுமே. எத்தனை பேர் தவத்துல உட்காடுறீங்க? மனசு வைக்கணுமே. என்ன இவ்வளவு தூரம் சொல்றாரு, ஒரு 24 நிமிஷம் உட்காந்து பார்க்கணுன்ற எண்ணம் வரலையே. அப்ப இந்த பாட்டை எப்படி நம்ம பாசிட்டிவ் எடுத்துக்கின்றதுக்காக சொல்றேன். அப்புறம் இந்த உடம்புன்ற அகல அதுல நெய்யின்ற மனசை ஊத்தி, மனசுன்ற நெய்யை ஊத்தி அதுல வந்து யதார்த்தமா
இந்த முதுகெலும்புன்ற திரிய நிக்க வச்சு, நேரா நிக்க வச்சு, அதை கொண்டு போய் புருவ நடுவுல ஒரு தீபத்தை ஏத்தி, ஆத்ம தீபத்தை ஏத்தி, ஆடாம அசையாம 27 நாள் பார்த்தீங்கன்னா, சத்தியமா ஆன்மாவை தரிசனம் செய்யலாம். இதுதான் பாசிட்டிவ். நெகட்டிவ்னா 7 நாள்ல செத்து போயிடலாம். இடது நாசிலே மூச்சு போச்சுன்னா 7 நாள்ல உயிர் போயிடுன்ற ரகசியத்தை நீங்க தெரிஞ்சுக்கணும். அவ்வளவுதான். அறிவு, இதெல்லாம் அறிவு, அவ்வளவுதான். சரி, அந்த 7 நாள் அப்படி போய் தேஞ்சு சாவறதை விட எம்பெருமானை பார்த்து சாகலாமே. தேஞ்சி சாகிறத விட, இரும்பு துரும் பிடிச்சி சாகிறத விட எம்பெருமானை பார்த்து காந்தகமாவே உயிர் விட்டுறலாமே. சத்து சித்து ஆனந்தத்துக்கு போயிடலாமே. சத்து செத்து சுடுகாட்டுக்கு போகாம, இது நல்லா இருக்குல்ல, சத்து சித்து ஆனந்தத்துக்கு போக போறீங்களா, சத்து செத்து சுடுகாட்டுக்கு போக போறீங்களா? 2 ஆப்ஷன் தரேன். நான் தரல, சிவபெருமான் தரார். சத்து செத்து சுடுகாட்டுக்கு போக போறீங்களா, இல்ல சத்து சித்து ஆகி ஆனந்தத்துக்கு போக போறீங்களா? வாழ்க்கை எப்படி மாத்திக்கலாம்? எத்தனை பேர் இருக்கீங்க நிகழ்ச்சியில? இப்போ 12 பேர் இருக்குங்க. 12 பேரும் சாக போறீங்களா, இல்ல நீங்க மேலான நிலைக்கு வர போறீங்க, ஆனந்தத்துக்கு வர போறீங்களா, முக்திக்கு வர போறீங்களா, விடுதலைக்கு வர போறீங்களா? முடிவு பண்ணிக்கங்க. சத்து செத்து சுடுகாட்டுக்கு போக போறீங்களா? 10ஓட 11 வச்சு என்ன பண்றானுங்க, முடிச்சிருவானுங்க, கதையை முடிச்சிருவானுங்க. என்ன ஒரு மாலை போட்டு முடிச்சுட்டு அப்படின்னா மறந்துடுவாங்க. எப்பவும் போல சீரியல் பார்ப்பானுங்க, எப்போதும் போல சினிமா வரப்போகுது, எப்பவும் போல சூரியன் ஒதுக்கி தான் போகுது. இன்னும் 16ஆம் நாள் என்ன பண்ணுவானுங்க, கொஞ்சம் நினைச்சு பார்த்துட்டு கொஞ்சம் போட்டோ, சொத்து அதிகமா இருந்தா போட்டோ பெருசா வைப்பானுங்க, சொத்து கொஞ்சம் கம்மியா இருந்தா சின்ன போட்டோ வைப்பானுங்க. அது கூட இல்லைன்னா மறந்துடுவானுங்க. கொஞ்சம் நினைச்சு பாருங்க, சொத்து கொஞ்சம் அதிகமா இருந்தா என்ன பண்ணுவானுங்க, பெரிய போட்டோ வச்சிருவானுங்க. தோற்றம் மறைவு அழகா எழுதுவானுங்க. அதெல்லாம் நல்லா டிசைன் பண்ணி எழுதணும். தோற்றம் மறைவு அப்படின்னு பேரை போட்டு நல்லா வீட்டுல மாட்டி வைப்பானுங்க. அப்படி இருக்க போறீங்களா? எப்படி இருக்க போறீங்க? முடிவு பண்ணுங்க. சத்து செத்து சுடுகாட்டுக்கு போக போறீங்களா, சத்து சித்தை அடைந்து சிவத்தை அடைந்து ஆனந்தமா இருக்க போறீங்களா? வந்துருச்சு, நம்ம உடம்பு கொடுத்தாரு, கடவுள் கொடுத்தாரு. இந்த உடம்பை எப்படி நம்ம தேகமா மாத்த, அப்போ இந்த உடம்புன்ற அகல்ல பக்குவப்பட்ட நெய்யை, மனமாகிய நெய்யை ஊத்தி ருத்ரன்ற அந்த முதுகெலும்பை நிக்க வச்சு, அதுல ஆன்மான்ற தீபத்தை புருவ நடுவில் ஏத்தி ஆடாம அசையாம கவனிச்சோம்னா 27 நாள் ஆன்ம தரிசனம் பெறலாம். சத்து சித்து ஆனந்தத்தை பெறலாம், சச்சிதானந்தத்தை பெறலாம், ஆனந்தத்தை பெறலாம், பேரின்பத்தை பெறலாம். சிற்றின்பம் பேரின்பம், சிற்றின்பம் பேரின்பம். சிற்றின்பத்துக்கு அடையாளம் என்னது? உள்ளங்கையில ஒருத்தர் உங்களுக்கு தேன் தராங்க. யாருக்கு உதாரணம்? இப்போ பூங்குடியாவுக்கு நான் தேனை ஊத்துறேன் கையில. கையில இருக்கிற தேனை நக்கி குடிப்பா அப்படின்னா குடிக்கிறதுக்கு முயற்சி பண்றாரு. முயற்சி பண்ணும்போது அப்படியே வழிஞ்சு முழங்கை வரலாம் கீழே வந்துச்சு. கையில உள்ளங்கையில இருக்கிறத குடிக்க வேண்டியது தானே. அது கீழே வழிஞ்சு வரது போய் நக்கணும்னு சொல்லிட்டு கீழே போய் நக்கிறார். நக்கின உடனே ஆகி போச்சு, மேல இருக்கிற தேன் ஃபுல்லா கீழே ஊத்துருச்சு. இதுதான் சிற்றின்பத்துக்கும் பேரின்பத்துக்கும் உள்ள. அப்ப உள்ளங்கையில இருக்கிறதுன்றது, உள்ளங்கை நெல்லிக்கனி போல இருக்கிறதுன்றது புருவ நடு. எம்பெருமான் வாசம் செய்யற இடம் அதுதான். தேன் அங்கதான் இருக்குது. திருவாசகம் என்னும் தேன் அங்கதான் இருக்கு. அந்த தேன் நக்கி வழிஞ்சு தொண்டை குழிக்கு வந்து, அப்புறம் மார்பு நடுவுக்கு வந்து, அதுக்கப்புறம் மணிபூரகத்துக்கு வந்து, அப்புறம் தொப்புள் கொடிக்கு வந்து, அதுக்கப்புறம் உயிர்நிலை கீழே வந்த பிறகு வழிஞ்சு போறதுதான் சிற்றின்பம். நல்லா புரிஞ்சுக்குங்க. உங்களுடைய வந்து கையில கொடுத்த உள்ளங்கையில கொடுத்த தேன் அங்கேயே நக்கி சாப்பிட்டு இருந்தாருன்னா கபாலத்திலே இன்பம். கொஞ்சம் கவனக்குறைவால சலனத்தால கீழே வந்து மனசு போயிடுச்சுன்னா அப்போ டிராப்பா கீழே போயிடுச்சு. நம்ம எல்லாம் என்ன பண்ணிடுறோம், அந்த அவர் மட்டும் இல்ல, உங்களுடைய மட்டும் இல்ல, அடியனும் தான். அங்க உள்ளங்கையில இருக்க தேனை நக்கிறதுக்கு பதிலு கீழே வழிஞ்சு போற தேனை நக்கி முழங்கையில இருக்கிற நக்க ஆசைப்பட்ட போது அப்படி நாக்கு போட்டு அப்படி கீழே, அப்படி கீழே தானே அப்படி சொல்லிட்டு போகணும். அப்படி 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 முயற்சி பண்ணும்போது மேல இருக்கிறது கீழே ஊத்திடும். ஏன்னா கீழே இருக்க அந்த 2 சொட்டு கீழே போகுதுன்னு சொல்லிட்டு கீழே அந்த 2 சொட்டு தான் சிற்றின்பம். இந்த உலகத்து இன்பங்கள் எல்லாமே கீழே வழிஞ்ச தேனுக்கு சமம், சிற்றின்பத்துக்கு சமானம். இந்த சிற்றின்பத்தை விட்டு பேரின்பத்துக்கு போகணும்னு சொன்னா அந்த உள்ளங்கையில இருக்க தேனை நம்ம என்ன பண்ணணும், அங்கேயே கேப்சர் பண்ணிக்கணும். அதான் புருவ நடு, அதான் கழுத்துக்கு மேல. ஆனா இந்த உலகத்தாருக்கு இந்த 2 சொட்டு தான் பெரிய விஷயம்.
காரு, பங்களா, வீடு, சொத்து, பதவி, பட்டம் இதெல்லாம் இந்த 2 சொட்டு தான். கீழே வழியறதுதான். அதுக்கு தான் இவ்வளோ போராட்டம். அலங்காரம், புடவை, நட்டு, நகை இது எல்லாமே அந்த கீழே வழியிற 2 டிராப் தான். அந்த 2 டிராப்புக்காக கீழே போய் செத்து சுண்ணாம்பாயி சத்துனா உயிர் செத்து போய் சுடுகாட்டுக்கு போறதுதான் மிச்சம். அப்ப சிகாரத்துக்கு வரவங்களுக்கு இந்த தெளிவு நிச்சயம் வேணும். உயிரில்லாத பொருள்களுக்காக வேண்டி வேண்டி ஓடி ஓடி செத்து போயிடக்கூடாது. அந்த கீழே வழியிற 2 டிராப்பு கோசம் மனசை போட்டு நொந்து நூலாக்கி கூடாது. ஐயோ அது இல்லையே இது இல்லையே இப்படி வாழணுமே அப்படி வாழணுமே என்ற கட்டமைப்பை முதல்ல உடைச்சிருங்க. நல்லா பாருங்க, உயிரோடு இருக்கிறதுக்கு என்ன வேணும்? இருக்க இடம், உடுத்த உடை, ஜீவனுக்கு சாப்பாடு. உயிருக்கு என்ன வேணும்? சாப்பாடு. அவ்வளவுதான். உயிரை தக்க வைக்கிறது என்ன பண்ணணும்? அதெல்லாம் பண்ணணும். இருக்குதுன்னு அதிகமா சாப்பிடவும் கூடாது, இல்லைன்னு அதிகமா விட்டுறவும் கூடாது. எது நமக்கு உயிருக்கு வேணுமோ அந்த ஆவரேஜா கொடுக்க வேண்டியதை கொடுத்து உயிரை தக்க வச்சுக்கணும். அவ்வளவுதான். அப்ப எது இடையில வாட்டுதுன்னா அந்த பாழா போன வரட்டு கௌரவம் தான். இப்படி வாழணும் அப்படி வாழணும் இப்படி பண்ணணும் அப்படி பண்ணணும் ஒரு கட்டமைப்பு தனக்கு தானே போட்டு செத்து சுண்ணாம்பாயி வீணா போய் சுடுகாட்டுக்கு போகுது. தானும் வாழாம மத்தவங்களை போல வாழணும்னு சொல்லிட்டு ஏங்கி 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 செத்து தான் போகுது. ஏன் அந்த சமூக கட்டமைப்பு உடைங்க, முதல்ல அதை உடைச்சிருங்க. கார் இருந்தா தான் வாழ முடியும், வண்டி இருந்தா தான் வாழ முடியும், அது இருந்தா தான் வாழ முடியும். எது இருந்தாலும் ஜீவன் இருக்கிறதுக்கான வழியை மட்டும் பாருங்க. உடம்புல ஜீவன் இருக்கிறதுக்கு என்னென்ன பண்ணுமோ அத்தனை வசதி செய்யும். இதான் பக்குவப்பட்ட ஆன்மா. தரையிலையும் படுத்துக்கும், ஏசி கொடுத்தாலும் படுத்துக்கும். ஒரு இடத்துக்கு போறீங்க, அந்த வராண்டால ஓரமா ஒரு இடம் இருக்குது போய் படுத்துங்கன்னு சொன்னா அங்கேயும் படுத்துக்கிறதுக்கு நீங்க தயாரா இருக்கணும். உடனே உள்ள இருந்து ஒருத்தர் அங்க உள்ள இடம் இருக்கு வாங்கய்யா அப்படின்னு கூப்பிட்டா அதுக்கும் நீங்க தயாரா இருக்கணும். அதாவது இடம் இல்லைங்க, நீங்க ஓரமா கீழே போய் படுத்துங்க, காற்று இல்ல, ஒண்ணும் இல்ல, ஏசி இல்ல, எதுவும் இல்ல, கீழே படுத்து அதுக்கும் தயாரா இருக்கும். தரையா இருந்தாலும் மணலா இருந்தாலும் தயனுக்கு படுத்துக்கணும். பக்குவப்பட்ட ஆன்மா சொல்றேன். உடனே உள்ள இருந்து நைட்டு 11 மணிக்கு ஐயா படுத்திருக்கா வாங்க உள்ள ஒரு இடம் இருக்கு வாங்கன்னு சொல்லிட்டு உடனே கூப்பிட்டா அதுவும் சாமி சித்தம் தான். போய் பெட்ல போய் ஏசியில படுக்க வச்சாருன்னா அதுவும் சாமி சித்தம் தான். இந்த 2 மனநிலையும் அற்புதமான மனநிலை. சாமி கொடுத்தாரு, சரி கீழே படுத்துக்கிறான், அவ்வளவுதான். இருக்கிறத ஏத்துக்கிறான், அவ்வளவுதான். அப்ப இருக்கிறது ஏத்துக்கிறது பக்கம் இருக்குல்ல, அதுதான் சத்து சித்து ஆனந்தம். இவங்க உலகத்தை சுதந்திரித்துக் கொண்டவர்கள், விருப்பு வெறுப்பு இல்லாதவர்கள், உடம்பை கொண்டாட மாட்டாங்க. நல்ல காலையில் பம்ப் செட்ல தண்ணி போகுது, ஜோரா குளிக்கிறீங்க, அந்த பம்ப் செட் ஓனர் கூட அப்படி குளிக்க மாட்டான். நான் கேட்கிறேன், கரும்பு தோட்டம் இருக்குது, பயிர் இருக்குது, எல்லாம் இருக்குது, இயற்கை நல்லா போய் வெட்ட வழியில மலை ஜலம் எல்லாம் கழிச்சிட்டு நல்லா சுத்தமா இது பண்ணிட்டு வேப்பங்குச்சியில பல் வலிக்கிட்டு போய் அந்த தண்ணியில ஜோரா தலையை குளிச்சுட்டு சூரிய நமஸ்காரம் பண்ணிட்டு வர்றவன் இருக்கான் பாத்தீங்களா, அவன் தான் ஏகாந்தவாதி. அவன் யார் விட்டு சைடா இருந்தானே அவனுக்கு தான் வந்தது. அவன் பேர்ல பத்திரமா இருக்குது இல்லையே. காலையில எழுந்தா எல்லாத்தையும் முடிச்சான், போய் ஜாலியா என்ன பண்ணான், பல்லு விளக்குனா, தண்ணி நல்லா ஜோரா தலைக்கு ஊத்துனா. அந்த ஓனர் கூட அந்த மாதிரி அனுபவிக்க மாட்டார். அந்த சொத்து ஓனர் கூட அப்படி அனுபவிக்கல. பம்ப் செட் வச்சிருக்கான் அவன் கூட அப்படி அனுபவிக்க முடியாது. அப்ப யார் அனுபவிக்கிறது? இந்த பற்று இல்லாதவன் அனுபவிக்கிறான். பற்றற்றவன் அவனுக்கு தான் சாமி எல்லாத்தையும் கொடுக்குறாரு. டேய் பத்திரம் அவன் பேர்ல இருக்குது, நீ குளிடா அப்படின்னு சாமி. நம்ம சிரிச்சுக்கிட்டே குளிக்க வேண்டியதான். ஓனருக்கு அழுத்தம் இருக்கும், எப்படி என்ன பண்ண போறோம்னு தெரியல, இவ்வளவு சொத்து வச்சு எப்படி கையாள போறோம். இந்த குழந்தைக்கு பொம்மையை கொடுக்குற மாதிரி தான் சில பேருக்கு சொத்து எல்லாம் நிறைய கொடுத்துறாரு சாமி. அந்த சொப்புலாம் வச்சு விளையாடுது இல்ல குழந்தைங்க, அது மாதிரி தான் வச்சு என்ன பண்ணுதுங்க, அது வரைக்கும் எழுந்து அதோ தெரிஞ்சு பாருங்க, அந்த பனைமரம் வரைக்கும் எழுந்துன்னு சொல்லுது. எவ்வளவு காமெடி. பூமி நம்மளை பார்த்து சிரிக்காது. டேய் எத்தனை தாத்தாவை நான் பார்த்திருக்கிறேன், எத்தனை கொம்பனை நான் பார்த்திருக்கிறேன், நீ இது வரைக்கும் எழுந்துன்னு நீ சொல்ற, மண்ணு சிரிக்காது நம்மளை பார்த்து.
இன்னொரு வாட்டி அந்த மண்ணை பார்த்து அது வரைக்கும் நம்மளுதுன்னு சொன்னீங்கன்னா சிரிப்பு தான் வரும். மண்ணு நம்மளை பார்த்து சிரிக்கும். நம்மளை பார்த்து சிரிக்கும். அதனால இந்த சத்து செத்து போய் சுடுகாட்டுக்கு போறதுக்கு பதில் சத்து சித்தா மாத்தி சிவமா மாத்தி ஆனந்தத்துக்கு போயிடலாம். அதுதான் இந்த பாட்டு நம்ம நேர்மறையா எடுத்தோம்னா அந்த 7 நாள் பத்தின கவலை தேவையில்லை. அப்போ மனம் ஒடுங்கிடுச்சுன்னா சுவாசம் ஒடுங்கிடும். சுவாசம் ஒடுங்கிடுச்சுன்னா ஆயுள் கூடிடும். ஆயுள் கூடிடுச்சுன்னா விதியை நம்ம வின் பண்ணிடலாம். அதுக்கு குருநாதர் கையை இறுக்கி பிடிச்சுக்கணும். அவ்வளவுதான். 2 ஆப்ஷன், சத்து சித்து ஆனந்தம். உண்மை தெரிஞ்சவங்களுக்கு. உண்மை தெரியாதவங்களுக்கு சத்து செத்து சுடுகாடு. அவ்வளவுதான். நம்மளை கொண்டு போய் அங்க வச்சிருவாங்க. எங்க வச்சிருவாங்க? நான் சொன்ன மாதிரிதான் இத்தனை காமெடியா நடக்கும். தொடர்ந்து நடந்துதானே இருக்குது. 4 ஒரு மணி பொழுது ஒரு மணி ஜிஹெச்ல குழந்தை பிறந்துதான் இருக்குது. ஒரு பக்கம் பாடையில எடுத்துன்னு தானே போறாங்க. இதை பார்த்து நம்ம உணர மாட்டேன்றோம். இந்த பொய்யான கட்டமைப்புல மாட்டின்னுக்கிறோம். நல்லா அனலைஸ் பண்ணி பாருங்க. இந்த மனம் என்ன தேடுதுன்னு பார்த்தா ஒரு தேவையில்லாத பொருளா தான் இருக்கும். சம்பந்தமே இருக்காது. அதுக்கு அறிவுறுத்தி அதுக்கு சொல்லி புரிய வைக்கணும். 6 மனமே 6, அந்த ஆண்டவன் கட்டளை 6ன்ற மாதிரி அதுக்கு புரிய வைக்கணும். புரிய வச்சு இதெல்லாம் தான் சாஸ்வதமானது, இதெல்லாம் சாஸ்வதமற்றது, தேவையில்லாத நேரத்தை வீணாக்காது. எந்த பொருளை நீ தேடுற? மெய்ப்பொருளை தேடுறியா பொய் பொருளை தேடுறியா? எதுக்கு வாழ்நாளை வீணாக்கி நிற்கிற? எதுக்கு வாழ்நாளை வீணாக்கி நிற்கிற? நான் கேட்கிறேன். எதுக்கு வாழ்நாளை வீணாக்கி நிற்கிற? அதுகிட்ட சொல்லணும். மனமே, ஏன் அப்படி நீ சும்மா தேவையில்லாத பொருளை தேடி நாசம் பண்ற? காலம் தானே விரயமாவது. போற்றாதே ஆற்றனால் போக்கினேனே, பேராயிரம் பரவி வானோர் ஏத்தும் பெம்மானே, பிரிவில அடியார்க்கின்றும் வாராத செல்வம் வருவிப்பானே, மந்திரமும் தந்திரமும் மருந்துமாகி தீரா நோய் தீர்த்தருள வல்லான் தன்னை, திரிபுரங்கள் தீயழ தின்சிலகை கொண்ட போரானை புள்ளிருக்கு வேலூரானை, போற்றாதே ஆற்றனால் போக்கினேனே. மனமே, தேவையில்லாதெல்லாம் யோசிச்சு தேவையில்லாத வச்சு சிற்றின்பத்துல மூழ்கி செத்து போறதுக்கே ஆளாக்காம, இப்படி நேரத்தை வீணாக்காம எபெருமான் திருவடியை பிடிக்கிறது முயற்சி பண்ணலாமே அப்படின்னு அதுகிட்ட சொல்லணும். அதான் பக்குவப்பட்ட நெய். அதான் மனம். அப்போ அடியார் நடுவுல இருக்குதுன்னா பக்குவப்பட்ட ஆன்மா கூட இருந்தோம்னா நம்மளும் பாலா தயிரா மாறி, தயிர் மோரா மாறி, மோர் வெண்ணையா மாறி, அப்புறம் நெய்யா மாறதுக்கான எல்லாம் வாய்ப்பு இருக்கு. இந்த பொறைக்கு ஊத்துறது தான் குருநாதருடைய அருள். இல்லைன்னா தெரிஞ்சு போயிடும். பால் என்ன ஆயிடும்? தெரிஞ்சு போயிடும். அவ்வளவுதான். ஒரு நாள் வாழ்க்கை தானே. அப்ப இந்த மனம் எந்த நிலையில இருக்குதுன்னு பாருங்க. அதை பார்த்துட்டு நம்ம இந்த 2 ஆப்ஷன் தப்பிச்சுக்கலாம். ஆமா. நேரத்தை நம்ம எதுக்கு ஸ்பெண்ட் பண்றோம் அப்படின்னு பாருங்க. எதுக்காக நம்ம ஸ்பெண்ட் பண்றோம்? இறைவன் ஒப்பு கொடுத்துடலாம். உடம்பையும் மனசையும் உயிரையும் ஒப்பு கொடுத்துட்டு சரணடைஞ்சிடுவோம். நீ பார்த்து ஏதாவது செய் சாமி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நடுவில் நிற்போம். இறைவனை ஒப்பு நடக்கும். அதுல இருந்து மாற்று கிடக்கும். வினையை ஒப்படைச்சிட்டோம்னா இறைவனை ஒப்பு. அவ்வளவுதான். ரைட். அப்போ 27 நாள் 28 நாள் 30 நாள் அப்படின்றது இந்த உடம்புன்ற அகல்ல மனம்ன்ற நெய்யை ஊத்தி முதுகெலும்புன்ற ருத்ரனை நிக்க வச்சு ஆன்மான்ற தீபத்தை சுடர ருத்ரனை ஆட விட்டு வேடிக்கை பாருங்க பொருள் நடுவுல. அப்புறம் எல்லாமே சேர்ந்து எரியும். அங்க பொருள் நடுவுல உங்களுக்கு ஜோதி தெரிய ஆரம்பிச்சிருச்சுன்னா ஆத்ம தரிசனம். அதுக்கு பேர் ஆத்ம தரிசனம். ஆன்மாவை அறிபவன் ஆண்டவனை அறிவான். சுடர் நம்மளுக்குள்ள மட்டுமா இருக்குது? 84 லட்சம் யோனி பேத்துல இருக்குது. ஈயில இருந்து எறும்புல இருந்து நாயில இருந்து நட்டுல இருந்து பூச்சியில இருந்து எல்லா பூச்சிக்கும் சாமி உயிர் கொடுத்துங்கிறாரு. அத்தனையும் படி அளக்குறாரு. இப்ப முக்தி சாதனத்துக்கு வந்துட்டீங்கன்னா எல்லா உயிரையும் சமமா பாக்குற அறிவு உங்களுக்கு வந்துடும். எந்த உயிரையும் பிரிக்க மாட்டீங்க. நோய் போயிடும். எப்போ உருவ நடுக்கு வந்தீங்களோ அன்னைக்கே உங்களுக்கு நோய் போறதுக்கான எல்லாம் ஏற்படும். ஏன்னா பாயிண்ட் பிடிச்சிட்டீங்கல்ல. சக்தி வெளியே போறது இல்லை. சக்தி ஒருத்தருக்கு வெளியே போனா தானே நோய் நம்மளுக்கு தங்கும். வைரஸ் காய்ச்சல் வருது. ஏன் வருது? உடம்புல பலகீனம் ஏற்பட்டதுனால வைரஸ் காய்ச்சல் வருது. பலமா இருந்தா அது வருமா? நோய் எதிர்ப்பு சக்தின்னு ஒண்ணு இருந்ததுன்னா நமக்கு நோய் வருமா? கேக்குறேன். நோய் எதிர்ப்பு சக்தின்னு ஒண்ணு இருந்ததுன்னா நமக்கு நோய் வருமா? வராது இல்லை. அப்ப நோய் எதிர்ப்பு சக்தி வேணும்னா, நீல ஆயுள் நிறை செல்வம் நம்மளுக்கு வேணும்னா சொன்ன மாதிரி உட்காருங்க, கூட்டுங்க, டைமை கூட்டுங்க. பொருவ நடுவிலே பார்த்து என்ன பண்ணுங்க, அப்பா அப்பான்னு பேசுங்க. முதல்ல சிவபுராணம் சொல்லுங்க.
புருவ நடுவை பார்த்து சிவபுராணம் சொல்லுங்க, ஒரு 20 நிமிஷம் கூட்டிக்கலாம். அதுக்கப்புறம் திருப்பி ஒரு சிவபுராணம் சொல்லுங்க, அப்படியே கூட்டிக்கிட்டே போகலாம். அப்போ என்ன ஆகும், இந்த பேட்டரியில போன்ல சார்ஜ் போடுறோம்ல, பாயிண்ட் 20, 30, 40, 50, 60, 70, 80, 90, 100 போய் தொட்டுரும். 100 தொட்டுச்சுன்னா கம்ப்ளீட் ஆகுதுல்ல, அது மாதிரி தவத்தை கூட்ட 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 நீங்க என்ன ஆயிடுவீங்கன்னா, அவ்வளவுதான். பொன்னார் மேனியனே புலி தோலை அரை கசைத்து மின்னார் செஞ்சடை மேல் மிளிர்கொன்றை அணிந்தவனே மண்ணே மாமணியே மழை பாடியுள் மாணிக்கமே அன்னே உன்னையல்லால் இனி யாரை நினைக்கேனே. சாமி பார்த்துட்டு என்ன பண்ணுவீங்க? சாமி, ஒரு மாடத்துல ஏத்தி வச்ச தீபம் மாதிரி நீங்க எனக்குள்ள இருந்திருக்கிறீங்க. நான் எங்கெங்கேயோ தேடி என்ன பண்ணியிருந்திருக்கிறேன், என்ன பண்ணியிருந்திருக்கிறேன், நேரத்தை விரைமாக்கிறேன் சாமி. அன்னே உன்னையல்லால் இனி யாரை நினைக்கேனே, அன்னே உன்னையல்லால் இனி யாரை நினைக்கேனே. அவ்வளவுதான். அட்டாச்மெண்ட் ஆயிடுவீங்க நீங்க. புருவ நடுவுல பார்த்து சாமி நீங்க ஒரிஜினல் பட்டு நீங்க அன்னைக்குதான் நீங்க சமையறீங்க. அன்னைக்குதான் நம்ம சமையறோம், வயசுக்கு வரோம். என்னைக்கு என்னைக்கு நம்ம புருவ நடுவுல சாமியை பார்க்கிறோம், அன்னைக்குதான் நம்ம வயசுக்கு வரோம், உண்மையை தெரிஞ்சுக்கிறோம். அன்னைக்குதான் நம்ம பெரிய மனுஷியா மாறுறோம். அன்னைக்குதான் நம்ம மெச்சூரிட்டி அடையிறோம். அது வரைக்கும் அறியாமை தான். அப்ப நீங்க எல்லாம் முயற்சி பண்ணி சாமிகிட்ட கெஞ்சி குருநாதர் மனசுக்குள்ள நினைச்சு உட்காந்து பழகுனீங்கன்னா சத்து சித்து ஆனந்தன்ற ஊரை நம்ம சேரலாம். இல்ல நான் 10ஓட 11 சுடுகாட்டுக்கு போறேன்னா சத்து செத்து சுடுகாட்டுக்கும் போயிடலாம். அவ்வளவுதான். இந்த 2 ஆப்ஷன் தான். அப்போ ஆயுளை பத்தின கவலை நமக்கு வேண்டாம். நான் இன்னொரு பிறவி எடுத்துட்டு போறேன், இன்னும் நான் பிறந்து இருக்கிறேன் அப்படின்னா அப்ப அதுக்கும் நான் 2 ஆப்ஷன் தான். முக்திக்கும் மனசுதான் காரணம், பிறப்புக்கும் மனசுதான் காரணம். மோட்சத்துக்கும் பந்தத்துக்கும் மனசே காரணம். ஐயோ பாசத்துல என்னால ஒண்ணுமே பந்தம் அப்படின்னா அப்படி போ, அவ்வளவுதான். என்னால பந்தத்தை விட முடியல அப்படின்னா போய் யார உன்னை வச்சு இது பண்ண போறது? எனக்கு வேணும், பிறவி இருந்தாலும் பரவாயில்ல, அடுத்த பிறவி கூட நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னா போ. உங்களை யாரும் வேணாம்னு சொன்னது? அதுக்கும் மனசுதான் காரணம். நம்பி நம்பி வெம்பி வெம்பி ஒன்றும் இல்லை என்னும் போது அதுவும் மனசுதான் காரணம். போதும், அந்த பந்தத்தால நான் பட்டது போதும். யாரெல்லாம் என்னை காப்பாத்தவன்னு நினைச்சுன்னா அதெல்லாம் முதுகுல குத்துடுச்சு. ஊட்டி வளர்த்ததெல்லாம் துரோகம் பண்ணிடுச்சு. எது நம்மளுக்கு சோறு போட நினைச்சா அதெல்லாம் நம்மளுக்கு தண்ணி காமிச்சிச்சு. இது எல்லாருக்கும் அந்த வேதனை இருக்குதானே செய்யுது. எந்த ஜாதியை நம்மளை காப்பாத்த நினைச்சா அந்த ஜாதியை முதுகுல குத்திடுச்சு. எந்த சொந்தக்காரன் நம்மளுக்கு தோல் கொடுப்பான்னு நினைச்சா அவனே முதுகுல குத்திட்டு போயிட்டான். ஏன் நம்மளுக்கு பிறந்ததே நம்மளுக்கு தண்ணி காமிக்குது. இதெல்லாம் பார்க்கும்போது ஒரு வயிற்றுச்சல் ஏற்படும்ல. அதெல்லாம் பட்டுதான் திருந்திதான் வரணுமன்னா. அதான் பொய்யாயினை எல்லாம் போயகல வந்தரளி. அதெல்லாம் பொய்யா போன பிறகுதான் புருவனுக்கு வரணும்னு அவசியம் இல்லை. சாமி உணர்த்தின பிறகுதான் நீங்க விரக்தியும் வேதனையும் அடைஞ்ச பிறகுதான் புருவனுக்கு வரணும்னு அவசியம் இல்லை. குருநாதருடைய சத்தத்தை கேட்டுட்டீங்கல்ல நரகத்துல, அதை கேட்ட உடனே இதெல்லாம் பொய்யான உறவுன்னு தெரிஞ்ச பிறகு, யானை பொய் என் நெஞ்சும் பொய்ன்ற உண்மை தெரிஞ்ச பிறகு அங்க வந்துருங்க. இந்த கப்பல்ல ஓட்டை விழுந்த பிறகுதான் பரபரப்பா இருப்பாங்களாமா. ஓட்டையை அடைக்க முடியலன்னா என்ன பண்ணுவாங்க? ஓடி போய் எங்கேயாவது அந்த இது மாட்டிக்க, அதை மாட்டிக்க, இதை மாட்டிக்க, அந்த இதை மாட்டிக்க, அப்படியே அந்த பரபரப்பு இருக்குல்ல, அந்த பரபரப்பு இப்ப கொண்டாந்துருங்க. ஏன்னா காலம் கம்மியா இருக்குது. அந்த ஓட்டையில இருந்து தண்ணி முழுகி கப்பல் முழுகிடுமோன்ற பயத்துல என்ன பண்ணுவாங்க? எல்லாரும் அந்த போட்டு கீட்டுலாம் போட்டு பக்கத்துல இதெல்லாம் போட்டு எல்லாம் இறங்கி என்ன பண்ணுவாங்க? விறுவிறு நடக்கும் ஆக்ஷன். அதுக்குள்ள அந்த மாலையெல்லாம் எல்லாரும் இறங்கிங்க, கழுத்துல இதெல்லாம் மாட்டிக்குங்க, அது பின்னாடி இருக்கிறது போய் இந்த எல்லாருக்கும் வால் டியூப் இருக்கு, டியூப்ல போய் மாட்டிக்குங்க, காத்தடிச்சு பிடிச்சிக்கணும். எல்லாரும் காத்தடிச்சு பிடிச்சிட்டு என்ன பண்ணுவாங்க? அப்படியே கீழே இறங்குவாங்கல்ல. அந்த நிலை வந்த பிறகுதான் நீங்க ஓடி போய் அந்த காத்த பிடிக்கணும்னு அவசியம் இல்லை. அந்த பரபரப்பு வந்தாதான் நீங்க போய் சாமியை பார்க்கணும்னு அவசியம் இல்லை. வாழ்க்கையில வேதனை வந்த பிறகுதான் சாமியை பார்க்கணும்னு அவசியம் இல்லை. நல்லா இருக்கும்போது என்ன பண்ணிக்கலாம்? உண்மையை தெரிஞ்சு பிடிச்சுக்கலாம். அப்போ ஒண்ணு அந்த
உபதேசத்தை. அதாவது மரக்கருணை, அறக்கருணை. அறக்கருணைன்னு என்ன? காதால கேட்டு உண்மை தெரிஞ்சு உடனே பொருள் நடுக்கு போயிடுறது. எப்பா அடி இந்த ஆள் என்ன பொட்டு பொட்டு வச்சிட்டானே, இவங்க காட்டுற அன்பு, அவங்க காட்டுற அன்பு, எவ்வளவு போட்டி, எவ்வளவு பொறாமை. துட்டு இருந்தா ஒரு பேச்சு, துட்டு இல்லைன்னா ஒரு பேச்சு, நேர்ல ஒரு பேச்சு, நேரு ஆள் இல்லாத போது ஒரு பேச்சு. சமூகத்துடைய எல்லா ஆக்டிவிட்டியும் பாருங்களேன். சிரிச்சு பேசுறது, அப்படி போன பிறகு வேற மாதிரி பேசுறது, எவ்வளவு வஞ்சனையான உலகம். வண்டி இருந்ததுன்னா ஒரு பேச்சு, கையில நகை இருந்ததுன்னா ஒரு பேச்சு. இந்த மானுட ஜென்மங்களை பாருங்களேன், தோற்றம் தான், எல்லாமே தோற்றம் தான். அப்ப இதுங்களுக்கு மத்தியிலயா நம்ம எப்படி இருக்கணும்? நம்ம சத்தியத்தை தெரிஞ்சுக்குவோம், உண்மையை நோக்கி போவோம். அதுங்களாம் பொய்யை நோக்கி போவோம், அலங்காரத்தை நோக்கி போகும், நம்ம அன்பை நோக்கி போவோம். உங்களுக்கு அலங்காரம் வேணுமா, அன்பு வேணுமா, முடிவு பண்ணிக்கங்க. உலகத்துக்கு அலங்காரம் வேணும், இறைவனை அடையறதுக்கு அன்பு வேணும், முடிவு பண்ணிக்கங்க. அவ்வளவுதான். அப்போ வாழ்நாளை பத்தின கவலை நமக்கு தேவையில்லை. எப்பெல்லாம் உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்குதோ இந்த உடம்புன்ற அகலை எடுத்துக்கங்க, அதுல மனசுன்ற நெய்யை ஊத்துங்க, முதுகெலும்புன்ற அந்த திரிய போடுங்க, உருவ நடுவுல விளக்க ஏத்துங்க, ஜோர எறிட்டோம், ஆடாம அசையாம பாருங்க, நிலையானதை தேடுங்க, நிலையானது தேடுங்க, உட்காந்து பாருங்க. அதுல எதனா சந்தேகம்னா அடியான கூப்பிடுங்க, அந்த இடத்துல தேவாரம் பாடுங்க. அதான் மூலஸ்தானம், அதான் கருவறை. அந்த கருவறையை பாருங்க, உங்களுக்கு எல்லாம் தேடி வரும். அந்த கருவறையை பாருங்க. உட்காந்து காலையில இருந்து குளிச்சிட்டீங்களா, குளிச்ச உடனே 16 இடத்துல விபூதி பூசுங்க, பூசிட்டு ஒரு விளக்கு ஒண்ணு போட்டுட்டு வடக்கு நோக்கி ஒரு கால் மேல கால் போட்டு உட்காந்துக்குங்க. கீழே பாய் போட்டு உட்காருங்க. உட்காந்து என்ன நடக்குது பாருங்க, 10 நிமிஷம் உட்காருங்க, பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு பாருங்க. அவ்வளவுதான், அவ்வளவுதான். ஆத்ம அனுபவம் கிடைக்கும், ஆத்ம அனுபவம் கிடைக்கும். இந்த அனுபவம் உங்களுக்கு நல்ல ஒரு பாடத்தை கொடுக்கும்னு சொல்லி, இதுகார பொறுமையா கேட்ட அத்தனை உள்ளங்களுக்கும் மனமார்ந்த நன்றி சொல்லி, இந்த ஆயுள் பரீட்சை இந்த பாடலை எதிர்மறையாக எடுத்துக்கொள்ளாமல் நேர்மறையாக இந்த பாடலை எப்படி கையாண்டோம்னு நீங்க பார்த்தோம். அதனால 27 நாள் சுவாசம் நேர்மாறா போச்சுன்னா, அதாவது இடது நாசிலே போச்சுன்னா வாழ்நாள் 7ன்னு சொன்னாரு. அதை பார்த்து பயப்படாம அந்த 27 நாளும் நம்ம சக்தியை குரு நடுவில் செலுத்தி முக்தி அடைகிற வழியை பார்க்கணும். ஆமா, முக்தி அடைஞ்சு வாழும்போது திருவடி பேர் அடைஞ்சு செத்து போகாம சித்து அடையலாம் அப்படின்னு சொல்லி இந்த ரகசியத்தை திருமூல நாயனர் நமக்கு உணர்த்துறார் என்று சொல்லி உண்மையை நமக்கு பகிரங்கமா சொன்ன அவருடைய பொற்பாதங்களை மனமொழி மெய்களாலை வணங்கி, அடியனுடைய குருநாதர்களா இருந்து வாசியோகத்தில் என் தந்தையாக இருந்த சிவானந்த பரமஹம்சருடைய பொற்பாதங்களை மனமொழி மெய்களாலை வணங்கி, சமயதீட்சை கொடுத்த குன்னம்பட்டி ஆதீனத்துக்கு மனமாத நன்றிகளை சொல்லி, பிறகு நமக்கு சிவதீட்சை கொடுத்த திருவாடுதுறை ஆதீனத்துக்கும் உடல் பொருள் ஆவி அத்தனையும் சமர்ப்பித்து, இத்தனை குருநாதர்கள் இல்லைன்னா நம்ம இவ்வளவு கட்டமைக்க முடியாது. நமக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்த அத்தனை உள்ளங்களுக்கும் மனமாத நன்றியை சொல்லி, இந்த சிகாரத்தை தாங்கிய அத்தனை உள்ளங்களுக்கும் மனமாத நன்றி சொல்லி நிகழ்ச்சியை இனிதை நிறைவு செய்வோம். வாழ்த்து. மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம் வைகளும் பெண்ணின் நல்ல கதிக்கு யாதும் குறைவிலே கண்ணி நல்ல தூரம் கழுமல வளநகர் பெண்ணின் நல்லாளோடும் பெருந்தகை இருந்தது தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தலைவரியா மனம் தரும் தெய்வ வடிவம் தரும் நெஞ்சில் வஞ்சமில்லா இனம் தரும் நல்லன எல்லாம் தரும் அன்பர் என்பவருக்கே கணம் தரும் பூங்குடலால் அபிராமி கடைக்கண்களை ஆறிரு தடந்தோல் வாழ்க அறுமுகம் வாழ்க வெற்பை கோரிசை தனிவேல் வாழ்க உக்குடம் வாழ்க செவ்வேல் ஏறிய மஞ்சை வாழ்க ஆனைதன் அணங்கு வாழ்க மாறிலா வள்ளி வாழ்க வாழ்க சீரடியாரெல்லாம் வான்மிகில் வழாது பெய்க மலிவளம் சுரக்க மண் போன்முறை அரசு செய்க குறைவில்லாத உயிர்கள் வாழ்க நான்முறை அறங்கள் ஒங்க நற்றவம் வேள்வி மல்க மேன்மைகுள் செய்வ நீதி விளங்குக உலகமெல்லாம் மேன்மைகுள் செய்வ நீதி விளங்குக உலகமெல்லாம் மேன்மைகுள் செய்வ நீதி விளங்குக உலகமெல்லாம் என்று சொல்லி நிகழ்ச்சி இணைத்து நிறைவு செய்வோம். நம்முடைய சிகார சைவ நெறி பாடசாலை 3 ஆண்டுகளை கடந்து இன்றைக்கு 4ஆம் ஆண்டில் அடியெடுத்து வைத்திருக்கிறது. மீண்டும் ஒருமுறை அடியார் பெருமக்கள் நினைவுறுத்தி வருகிற மணி சரியாக 8 மணிக்கெல்லாம் திருவாசகம் முற்றுவதில் நாம் ஆரம்பிக்கின்றோம். இருக்கிற இந்த 1 மணி நேரத்தில் அடியார் பெருமக்கள் தயாராகும்படி பணிவன்போடு கூறி நிகழ்ச்சியை இணைத்து நிறைவு செய்வோம். இன்றைக்கு முழுவதும் முற்றுவதற்கான ஏற்பாடு செய்வோம். ஆமா, வர்றவங்க அவங்க பதிகங்களை எடுத்து பாடுறதுக்கான முயற்சி பண்ணுவோம். சிவ திருச்சிற்றம்பலம். 4ஆம் ஆண்டில் அடியெடுத்து வைத்திருக்கிறோம் பெருமானுடைய பெருங்கருணையினாலே. அதனால அடியார்கள் நம்முடைய சிகார நிகழ்ச்சிகளை தாங்கி வெற்றிகரமாக இன்றைய நிகழ்ச்சிகளை ஒத்துழைக்கும்படி பணிவன்போடு கூறி நிகழ்ச்சியை நிறைவு செய்வோம். நன்றிங்க. அனைவருக்கும் வணக்கம். நற்றுணையாவது நமச்சிவாய. திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம். அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருந்ததும் பார்த்து கொண்டிருந்ததும் சிகாரம் சைவ நெறி பாடசாலை என்கிற டெலிகிராம் சேனல் மூலம் ஒவ்வொரு நாளும் அதிகாலை 5:20 மணிக்கு திருநெறிய தமிழோசை என்கிற தலைப்பின் கீழே 12 திருமுறை பாராயணம் செய்து வருகிறோம். அந்த வகையில் சிவனுடைய பெருங்கருணையினாலே திருமூல நாயனார் இயற்றிய திருமந்திரம் என்கிற நூலினை ஒரு நாளைக்கு ஒரு பாடல் என்கிற வரிசையில் சிந்தித்து வருகிறோம்.
நம்முடைய நிகழ்ச்சிக்கு வருகிறது அத்தனை உள்ளங்களுக்கு மனமார்ந்த நன்றி சொல்லி நிகழ்ச்சியை இனிதே நிறைவு செய்வோம். நன்றிங்க. அனைவருக்கும் வணக்கம். திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம்.